இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து நம்மளால செய்ய முடியாத அத்தனை கற்பனைகளை அவர் செஞ்சு முடிச்சு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி இப்போ ஆண்டவர் புது சிஸ்டமை கொண்டு வந்து சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னால நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறதில்ல, என் மகனை விசுவாசிக்கிறதுனால உனக்கு சகல ஆசீர்வாதத்தை தரேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க விசுவாசிக்க அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி கண்ணுக்கு தெரிகிற சகல சூழ்நிலையை மாற்றி அமைக்கும். அப்ப ஜனங்க உங்களை பார்த்து கேட்பாங்க, எப்படி நடந்துச்சு? நீங்க சொல்லுவீங்க, கண்ணுக்கு தெரியாத ஒரு வல்லமை என் மேல இருக்குது. ஓ, அது கர்த்தர் என் மேல வைத்திருக்கிற அவருடைய ஆசீர்வாதம். கமான், கர்த்தர் நல்லவர். எவ்வளவு பேர் எதிர்பார்க்கறீங்க கர்த்தர் பேசுவார்னு? எஸ், வாங்க எல்லாருமே நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். எல்லாரும் ஸ்கிரீனை பாருங்க, சத்தமா படிங்க. ஒன்று சேர்ந்து படிக்கலாமா? படிங்க சத்தமா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதம். இன்னொரு வசனத்தையும் படிச்சிடலாமா நம்ம? வாங்க, எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதோடைய 3ஆம் வசனம். Ephesians chapter 1 and verse number 3. Ephesians 1 and verse number 3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஏற்கனவே கிறிஸ்துவின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். உள்ளத்து மேல கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுடைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில தங்கி இருக்குது. சொல்லுங்க, எனக்கு ஒரு குறைவும் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதம், அதான் நம்ம புது தொடர் போதனையுடைய டைட்டில், கர்த்தரின் ஆசீர்வாதம். இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோட வேதனையை கூட்டார் அப்படின்ற வசனத்தை பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதம் அப்படின்றார் பார், எவ்வளோ அருமையாக சொல்றார் பார். வெறும் ஆசீர்வாதம் சொல்ல, கர்த்தரின் ஆசீர்வாதம், கர்த்தர் அதோட இணைக்கிறார். அப்படின்னா கர்த்தர்ன உடனே அவரை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு படம், ஒரு பிக்சர் என்னவா இருக்கணும்னா, அவர் ஆசீர்வதிக்கிறவர். God is a God of blessing. மனுஷனை முதல் தடவை பார்த்து பேசுகிற வார்த்தைகள் நமக்கு ரெக்கார்ட் ஆயிருக்குது அப்படின்னா, ஆதியாகமம் 1:28 ஆதாம் ஏவாளை பார்த்து தேவன் நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்றார், ஆசீர்வதிச்சார். and God blessed them இருக்கும். ஏன்னா தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன், அவர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் ஆசீர்வாதத்தை விருப்பப்படுறவங்க மேல பிரியப்படுகிறவர். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விருப்பப்பட்ட அவர் பிரியப்படுகிறார். ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கிறவர். இமேஜின் பண்ணுங்க, ஒரு பாடகன் இருக்கிறார்னா அவர் எப்படி பிரியப்படுத்துறது? பாடுங்க பிரதர்ன்னு சொன்னா அவர் சந்தோஷப்படுறாரு, கரெக்டா இல்லையா? ஒரு பேச்சாளர் இருக்கிறாரு, அவர் எப்படி பிரியப்படுத்தலாம், எப்படி அவருக்கு சந்தோஷத்தை கொண்டு வரலாம்? 2 வார்த்தை பேசுங்க அண்ணன் அப்படின்னா நான் பண்ணுறேன், சந்தோஷப்படுறாரு, இதுதான் என் திறமை. இப்போ ஒரு கிட்டாரிஸ்ட் வராருன்னு வச்சுங்களேன் உங்கள் வீட்டில், அவர் ஆனர் பண்ணுற, அவரை சந்தோஷப்படுத்தணும்னா சிம்பிள், அவர் எதோட ரொம்ப இணைஞ்சிருக்கிறாரோ அந்த விஷயத்துக்கு பெர்மிஷன் கொடுத்தோன்னா சந்தோஷப்படுறாரு. அப்போ கர்த்தர் இதில் பிரியப்படுறாரு. கர்த்தர் யாரு? ஆசீர்வதிக்கிறவர். நம்மளுடைய தேவன் யாரு? ஆசீர்வதிக்கிற தேவன். அப்போ ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு தான் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தோன்னா அவர் சந்தோஷப்படுறாரு. அவர்கிட்ட வந்து ஆண்டவரே நான் ஆசீர்வதியும் சொல்றது வைக்கப்படக்கூடாது. ஆண்டவரே உங்கள் ஆசீர்வாதம் என்னுடையது அப்படின்னு சொல்றது நம்ம கூச்சப்படக்கூடாது. ஐயோ ஆசீர்வாதத்தை பற்றி மட்டும் ஜெபம் பண்ணுறேனே, நான் ஆசீர்வாதத்தை மட்டும் கேட்குறேனே அப்படின்னு சுயநீதி பிடிச்ச மதம் சார்ந்த ஒரு சில மனப்பான்மைகளை நம்ம தூர எரிஞ்சிட்டு கர்த்தருடைய வார்த்தையில் என்ன இருக்குதோ தைரியமாக பேச கற்றுக்கணும். என்னுடைய கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர். அவர் என்னை சபிக்கிறவர் இல்லை, எனக்கு தண்டனையை கொடுத்து என் வாழ்க்கையில் நான் மேலே வராத மாதிரி என்னை அப்படியே பிடிச்சி வைக்கிற தேவன் இல்லை. நான் விழும்போதெல்லாம் என்னை தூக்கி நிறுத்தி இயேசுவின் ரத்தத்தினால் என்னை கழுவுனதுனால எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனை பிரச்சனையிலிருந்து என்னை மீட்டு காத்து கொண்டு என்னை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். He is a God of blessing. அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்களேன். அவர் ஆசீர்வாதத்தின் தேவன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால தான் ஆசீர்வாதத்தை கேட்குறவங்களை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க, ட்வின்ஸ். ஒருத்தர் பேர் ஏசா, இன்னொருத்தர் பேர் ஆசாவா, என்னது, யாக்கோப். வெரி குட், ஓகே. ஏசாவும் யாக்கோப், இவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் தான் வளர்றாங்க, ஆனால் வெவ்வேறு மனப்பான்மைகள். யாக்கோபு ஆசீர்வாதத்து மேலே பிரியப்பட்டவன். வயிற்றில் இருக்கும் போதே சண்டை போடுறான், நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன், ஏன்னா ஃபஸ்ட்டு வெளியே வந்தால் சேஷ்ட புத்திர பாகம் சொந்தம்.
ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவன் மூலமாக தான் தொடரும் அப்படின்னு அவனுக்கு அந்த 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 ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. வயிற்றில் இருக்கும்போதே சண்டை போடுறான், நான் தான் வெளியே வரணும், அண்ணா இருறா அண்ணா, நான் வர்றேன்டா அண்ணா அப்படின்னு உள்ளே சண்டை போட்டு, ஆனாலும் ஏசா முதல் வந்துடுறான் வெளியே. ஏசா வளரும் போது ஆசீர்வாதத்து மேலே பெருசாக அவன் பிரியப்படலை. ஆசீர்வாதத்தை அவன் அசட்டையாக நினச்சிட்டான். அவன் வந்து வேட்டையாடி விளையாடுறவன். நான் வேட்டையாடி மான்கறி எடுத்து வந்து எங்கள் அப்பாவுக்கு போட்டால் அவர் ஆசீர்வதிச்சுட்டு போகிறாரு, அதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு. ஆனால் யாக்கோபு அப்படி இல்லை. எப்படியாவது ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமா, எப்படியாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா, எனக்கு இது ஆசீர்வாதம் வேணும். ஒரு நாள் வீட்டில் சமையல் பண்ணுகிறார் யாக்கோபு. ஏசா வேட்டையாடிட்டு டயர்டாக வர்றார். யாக்கோபு என்ன செஞ்சுட்டு இருந்தாருன்னா, பைபிளில் நம்ம படிக்கிறோம், தானியங்களுடைய கூழ் செஞ்சுட்டு இருந்தார். அப்படின்னா அர்த்தம் சாம்பார். பைபிளில் முதல் சாம்பார் மென்ஷன் ஆகிது பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சாம்பார் பிடிக்கும். ஹல்லேலூயா. சாம்பார் பண்ணுகிறாரு, ரொட்டியெல்லாம் வச்சுங்கிறாரு, ஒருவேளை டால் ஃப்ரை, அப்புறம் ரொட்டின்ற மாரி. ஏசா வர்றாரு, தம்பி குரா, அண்ணனுக்கு பசிக்குதுரா, ஃபஸ்ட்டு நீ சேஷ்ட புத்திர பாகத்தை கொடு, அப்புறம் நான் உனக்கு இந்த பாத்திரத்தை கொடுக்குறேன்னு. உடனே அவன் சொல்கிறான் பாருங்க, என்னடா மனுஷன் சாகிற நேரத்தில் என்னடா பெரிய சேஷ்ட புத்திர பாகம் வச்சுக்கடா அப்படின்ட்டு அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை தன் வாயின் வார்த்தையால் விட்டு கொடுத்துட்றான். வேண்டாம், நான் இதை வேல்யூ பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி. பாரு யாக்கோபுடைய உள்ள என்னது, கர்த்தரின் ஆசீர்வாதம். ஒரு நாள் தேவன் யாக்கோபை விசிட் பண்ணுறாரு. விட மாட்டேங்கிறாரு ஆண்டவரை. நடராத்திரில் காலை பிடிச்சிட்டு விட மாட்டேன் நான், யாக்கோபு என்னை விட்டுருப்பா. இல்லை ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கலன்னா உங்களை நான் விட மாட்டேன். இப்போ நம்ம வந்து காலை பிடிச்சி கெஞ்ச தேவையில்லை, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம். ஆமென். ஆனால் அந்த காலத்தில் எவ்வளோ வாஞ்சையாக இருந்தார் பாருங்க ஆசீர்வாதத்து மேலே. அதனால தான் ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம் இருக்குது பாருங்க. ரோமர் 9:13 யாக்கோபை பற்றியும் ஏசாவை பற்றியும் கர்த்தர் சொல்கிறத கவனிங்களேன். அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதி இருக்கிறது. அடட, இதுக்கு என்ன அர்த்தம்? இது எப்படி நம்ம வியாக்கியானம் பண்ணுறது? ஏசாவை கர்த்தர் வெறுத்தாரா? ஒரு வேத வல்லுநர் சொல்றாரு, ஹீப்ரூ லாங்குவேஜை ஸ்டடி பண்ணா இது எப்படி படிக்கணும்னா, நம்ம கர்த்தர் யாக்கோபை எவ்வளோ நேசிச்சார்னா, ஏசா மேலே வச்சிருக்கிற நேசத்தோட கம்பேர் பண்ணா, யாக்கோபை நேசிச்ச அளவோட கம்பேர் பண்ணா, ஏசாவை கர்த்தர் வெறுக்கிற மாதிரி தெரியுமா? அந்த அளவுக்கு கர்த்தர் யாக்கோபை நேசிச்சாராம் பாருங்க. என்னவா இருக்கும்? நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது, வேதத்தின் அந்த அடிப்படையில் நம்மளுக்கு தெரியுது. யாக்கோபு ஆசீர்வாதத்தை விரும்பினா பாருங்க. கர்த்தர் சொல்கிறார், அடட உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்கும்டா தம்பி, ஏன்னா நானாக இருக்க எனக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்குறேன், நான் ஒரு ஆசீர்வதிக்கிற தேவன். உங்கள் அண்ணன் என்னடானா, நான் சொந்த பிரயாசத்தில் வாழ்கிறேன், எனக்கெல்லாம் ஆசீர்வாதம் வானா அப்படின்னு சுற்றின்னு இருக்கிறான். ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதம் வேணும்னு கேட்குற பாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். கர்த்தர் யாக்கோபை சிநேகித்தார். எத்தனை பேர் கர்த்தரை பிரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்க? அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதத்து மேலே ஒரு வாஞ்சையை நம்ம வளர்த்துக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில். ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வாதம் சகலத்தையும் மாற்றும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், ஆசீர்வாதம் சகலத்தையும் மாற்றும். ஒரு பிள்ளை பிறக்கிறான், அவங்க அம்மா வந்து ரொம்ப வேதனை நேரத்தில் பெற்றெடுக்கிறாங்க. ஒரு வேத வல்லுநர் சொல்கிறாரு, அவங்க தகப்பன் இறந்து போயிருந்திருக்கலாம் யுத்தத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆண் துணை இல்லாமல் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற ஒரு நிலைமைக்குள்ள அந்த தாயார் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. பிறந்தவொன்னே அந்த பையனுக்கு நல்லா வரவேடா நீ நல்லவனே அப்படின்னு பேர் வைக்காம, பிரகாசமான எதிர்காலம் வர்ற மாதிரி பேர் வைக்காம, இருக்கிற சூழ்நிலையினால பேரை வச்சு தொலைச்சிடறாங்க. என்னன்னு சொல்லி வலி, வேதனை, துக்கம், இந்த மாதிரி அர்த்தம் கொண்ட யாபேஷ்னு பேர் வச்சிடறாங்க. இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம். அவன் பேர் என்னது? யாபேஷ். யாபேஷ்னா என்னது? வேதனை. ஃபுல் பேர் என்னது? வேதனகுமார். இந்தியாவில் இருந்தா அட்டண்டன்ஸ் வேதனகுமார் வந்துட்டேன் சார். சந்தோஷத்துக்காக யாராவது சோதனகுமார்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஒரு ரகலை பண்ணு ரோதனகுமார்னு கூப்பிட்டுருப்பாங்க. பர்த்டேக்கு எப்படி பாட்டு பாடியிருப்பாங்க, எப்படி அவனுடைய பேர் எப்படி போஸ்டரில் போட்டிருப்பாங்க, பேனரில் போட்டிருப்பாங்க. அவன் பேரே துக்கம். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை, துக்கம். ஆனா ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இருக்கிற வரைக்கும் எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. ஆசீர்வாதம் சகலத்தையும் மாற்றும். ஸோ இந்த யாபேஸ்ன்றவன் கர்த்தர் இடத்துல போய் கேட்கிறார், ஆண்டவரே என் வாழ்க்கையை மாத்துங்க. பாருங்க 1 நாளாகமம் 4:9 பாருங்க. யாபேஸ் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணார். 10 போயிடலாமா? go to verse number 10. 10 அவருடைய ஜெபத்தை நம்ம ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. ஏன்னா யாக்கோபுன்றவனை இஸ்ரவேலா மாத்தினவர் அவர்தான். இந்த யாபேஸை கனம் வாய்ந்தவனா மாற்றுகிறது அவர்தான். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. தமிழ்ல வந்து இப்படியே சிம்பிளா கொடுத்துட்டாங்க. ஒரிஜினல் ஹீப்ரூல ஆசீர்வாதம்ன்ற வார்த்தை 2 டைம் வருது. பராக் பராக் அப்படின்னு அர்த்தம். என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கும், that you will bless me indeed. indeed என்ன அர்த்தம்? நிச்சயமா என்ன ஆசீர்வதிக்கணும். ஓகே, 2 கை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து.
பாருங்க, ஆண்டவர் நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறார் இந்த நேரத்தில். ஏன் தெரியுமா? ரொம்ப பிரியப்படுறார். நான் ஆசீர்வதிக்கிற கடவுள் என்கிட்ட வந்து என்ன ஆசீர்வதின்னு சொன்னா, அட என் மனசை தொட்டப்பான்றார் ஆண்டவர். ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கிறவர். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. ஸ்டாப் ஸ்டாப். அவன் பேர் என்னது? துக்கம். சொல்லுங்க, அவன் பேர் என்னது? ஆனா ஆசீர்வதிக்கிற தேவன் இருந்தா என்னத்தை பண்றார்? இப்ப அந்த துக்கத்தை மாற்றி அமைக்கிறார். He is praying against the very thing that kept him bound. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எந்த அளவுக்கு அருளினார்னா, அவன் பேர் என்னவோ ஆதார் கார்டில் யாபேஸ் தான், ஆனா ஜனங்க கூப்பிடுற பேரே வேற. என்ன பேர் தெரியுமா? 9ஆம் வசனத்துக்கு வாங்க. 9ஆம் வசனத்துக்கு வாங்க. கர்த்தர் யாபேஸ் என்ற பேரை மாற்றி அமைக்கிறார் பாருங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவன். கை உயர்த்துங்க எல்லாரும் சொல்லுங்க. என் வாழ்க்கை வேதனையானது இல்ல. சொல்லுங்க, கனம் பெற்றது. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு அவைலபிளா இருக்குது. ஹalleluya. கர்த்தர் யாரு? ஆசீர்வதிக்கிற தேவன். அவருடைய ஆசீர்வாதம் சகலத்தையும் மாற்றி அமைக்கும். The blessing is powerful. இந்த ஆசீர்வதிக்கிற தேவனை வெளிப்படுத்துறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். ஏன்னா தேவனை பற்றி யாருக்கும் பெருசாக தெரியல. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவருடைய உடன்படிக்கை பெட்டியை வச்சுட்டோம். கர்த்தருடைய கட்டளையின்படி அவர் எப்படிப்பட்டவர் யார் ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல. அவருடைய கோபாக்கினை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தாங்க, ஆனால் அவர் யாருன்னு யாருக்கும் தெரியல. அப்போ பிதாவானவர் சொன்னார், நான் யாருன்னே தெரியாமல் என்னை பற்றி தப்பாக நினச்சுக்கிறாங்க ஜனங்க. என் மகனை அனுப்புகிறேன். ஏன்னா என்னை விட அப்படின்னா என்ன என் மகனை விட யார் பிரதிபலிக்க முடியும்? அருமையா மகனே நீ இப்போ நான் யாருன்னு காமின். அவர் வந்து இறங்கி வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்குது பாருங்க. அதுல ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, தேவன் யார் எப்படிப்பட்டவர் என்ற அறிவை கொடுக்கறதுக்கு இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். என்ன செஞ்சார்? சபிச்சாரா? இப்போ சுயநீதி பிடிச்சவங்க அடுத்த ஜனங்க ரட்சிக்கப்படுறதை தடுத்தவங்களுக்கெல்லாம் சாபம் வந்துச்சு. அது நேச்சுரல் லா. தேவனுக்கு விரோதமாக இருந்தால் சாபம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே இருக்குது. ஆனால் அவரிடத்துல சகாயத்துக்காக தேடி வந்த அத்தனை பேருக்கும் அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உண்மையா இல்லையா? 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்டாங்க. தொட்ட உடனே ஜீசஸ் அவங்கள பார்த்து சொல்ல, ரொம்ப கஷ்டத்துக்கிறமா போய் சேர்ந்துரு அப்படின்னு சொல்லவே இல்லை, ஆசீர்வதித்தார். 5 அப்போ 2 மீன் எடுத்து வந்து கையில் கொடுக்குறாங்க. ஜீசஸ் அந்த ரொட்டியத்தை அவங்களே மூஞ்சில் அடிக்கல. ராஸ்கேல் எத்தனை பேர் இருக்கிறாங்க இங்கே வந்து 5 ரொட்டி எடுத்துன்னு வந்து அவமான பத்திரியா போங்கடா எல்லாம் கண்ணு முடுங்கடா. ஃபாஸ்டிங் நல்லது, ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுங்க. நான் அனுப்பி விடாமல் வசனத்தை நம்ம படிக்கிறோம். He took the bread and he blessed. ஏன்னா அவர் ஒரு ஆசீர்வதிக்கிற தேவன். ஆசீர்வதிக்கிற தேவன். பேதுருடைய மாமியாருக்கு உடம்பு சரியில்லை. இயேசுவை இன்வைட் பண்றாங்க வீட்டுக்கு. வீட்டுக்குள்ள போனார். வசனத்தை படிக்கிறோம், மாமியார் சுகமாயிட்டாங்க. ஹalleluya. சுகமாக எந்திரிச்சு எல்லாருக்கும் சாயங்காலம் ஒரு நல்ல ஒரு பார்ட்டி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டிலே ஆண்டவர் வந்தாருன்னா அற்புதம் நடக்கும், ஆசீர்வாதம் ஏற்படும். ஹalleluya. இப்படி படிக்கிறதுல பாருங்க வசனத்தில் நம்ம இயேசு பேதுரு வீட்டுக்குள்ள நுழைந்தார், மாமியார் போய் சேர்ந்தார். இல்ல, சுகம் வரும், ஆசீர்வாதம் வரும், நன்மை வரும். ஏன்னா நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிறவர். அதை வெளிப்படுத்த வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஃபைனல் பிக்சர் ஜீசஸை பற்றின கடைசி பிக்சர் என்னது? சீஷர்களுக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன பண்ணார் தெரியுமா? லூக்கா 24ஆம் அதிகாரம் அதோடைய 50ஆம் வசனத்தை பாருங்களேன். go to verse number 50. இப்போ எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, மரித்து உயிர் தெழுந்தாச்சு, 40 நாள் அவங்களோட கழிச்சாச்சு. இப்போ பரலோகத்துக்கு ஏறி போகணும். என்ன நடக்குதுன்னு பாருங்க சம்பவத்தில். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை, கடைசியா இயேசுவை பார்க்குறாங்க மாம்சத்தில். அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த படம் உங்க மைண்ட்ல ரெக்கார்டா இருக்கும்? என்னுடைய இயேசு. கமான் சத்தமா சொல்லுங்க, என்னுடைய இயேசு ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வதித்தார். அடுத்தது பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி 51ஆம் வசனம். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஜீசஸை பற்றி என்னப்பா சொல்ல வர? நிறையா விஷயம் இருக்குது, ஆனால் கடைசியாக ஒன்று மட்டும் சொல்கிறேன். அவர் ஆசீர்வச்சினே போனார்ப்பா என்னை பார்த்து. ஆசீர்வதிக்கிறவர் அவர். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவரை நம்புகிற ஜனங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க. ஏசு கிறிஸ்துவின் நிமித்தம் நம்மளும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். அவர் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அதனால தான் நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் விலக்கிட்டு புதிய ஏற்பாடை கொண்டு வந்தார். நிறைய காரணங்கள் இருக்குது. அது முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் மனுஷன் கீழ்ப்படிஞ்சாதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு வந்து சேரும். எல்லா கட்டளைகளை கற்பனைகளெல்லாம் கை கொண்டாதான் அவனுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவரும் காத்து நின்றார். யாராலையும் முழுசாக செஞ்சு முடிக்க முடியல. தாவீது வந்தார், மோசே வந்தார், அதுக்கப்புறம் எத்தனையோ பக்தர்கள் வந்தாங்க, யாராலையும் நிறைவேற்ற முடியல. அப்போ ஆண்டவர் யோசிச்சார், பார்
நீங்கள்லாம் ஒழுங்காக இருந்த பிறகு தான் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறதா இருந்தால் எப்போ தான் ஆசீர்வதிக்கிறது? யாருமே 100க்கு 100 கரெக்டாக வாழ முடியாதே. ஆண்டவர் சொன்னார், அப்போ இந்த பழைய ஏற்பாட்டு சிஸ்டமை நம்ம கலைச்சு போட்டுட்டு ஒரு புது சிஸ்டமை கொண்டு வரணும்னு சொல்லி கர்த்தர் தன்னுடைய குமாரன் அனுப்புறார். இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து நம்மளால செய்ய முடியாத அத்தனை கற்பனைகளை அவர் செஞ்சு முடிச்சு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி இப்போ ஆண்டவர் ஒரு புது சிஸ்டமை கொண்டு வந்து சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னால நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறதில்ல, என் மகனை விசுவாசிக்கிறதுனால உனக்கு சகல ஆசீர்வாதத்தை தரேன். அப்ப ஆண்டவர் பண்ணாரு, நானும் பார்த்துனே இருக்கிறேன், 1500 வருஷம் யாரையும் சரி ஆசீர்வதிக்க முடியாம போயிடுச்சு, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்க முடியுது, ஆனா என் மகனை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் நான் தாராளமா என்னோட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும். What is new covenant? It's a chance for God to bless us. ஆமென். நல்லா கை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் நிமித்தம் தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை கொடுக்க சொல்லுங்க பெரிய வாய்ப்பு திறந்திருக்கிறது. அதான் நியூ covenant. What's a new covenant? It's a chance for God to be who he is through the work of Jesus. ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். இந்த ஆசீர்வாதத்துடைய அறிவும் தெளிவும் நம்ம மனதில் ஆழமாக பதியணும். அப்போ தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம நிறைவாக வாழ முடியும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, ஒரு சில விஷயத்தில் குறிப்பிட்ட இந்த ஆசீர்வாதத்தின் பற்றின விஷயத்தில் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லிமிட்டடாக இருக்குது. நல்ல வேளை ஆண்டவர் இந்த சீரீஸை கொண்டு வர்றாரு, நம்மளுடைய கண்களை திறந்து கொடுத்து நம்மளுக்கு ஒரு வெளிப்பாடை தருவாருன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். அப்புறம் இந்த வசனத்துக்கு திரும்பியும் போகலாமா? வாங்க, நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இந்த வசனத்தை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால ஆசீர்வாதத்துடைய டீச்சிங்கை மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால ஆசீர்வாதத்தை பற்றி யாராவது பேசினாலே ஜாகிரதையா இருங்க அவரை பற்றி அப்படின்னு. ஏன்னா அவர் பணத்தை பற்றி பேசுகிறவர் இல்லை. வசனத்தை கரெக்டாக கவனிக்கலாமா? நம்ம நல்லா கவனிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் அப்படியா போட்டிருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதம்னாலே ஐஸ்வர்யம் அப்படின்னு இல்லை. சில பேர் நினைச்சிடும், ஐஸ்வர்யத்தை பற்றி பேசுறாரு இல்லைன்னா ஆசீர்வாதத்தை பற்றி பேசுறாருனால இவர் வந்து பணத்தை பற்றி பேசுகிற பசங்க யார் இவர், இந்த சர்ச் வந்து வெறும் பணத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற சர்ச். இப்போ நல்லா கவனிங்க, பணம் முக்கியமானது, பணத்தின் செழிப்பை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறாருன்றது உண்மைதான். ஆனால் அதுதான் மெயின் விஷயம் இல்லை. மெயின் விஷயம் சுவிசேஷம், ஏசு கிறிஸ்து செய்து முடிச்சது, அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் நம்ம. இந்த வசனத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னன்னு தெரியுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடனே வேறு ஐஸ்வர்யம் தான் ஞாபகம் வருது. அப்படி இல்லை. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்னா அர்த்தம். ரெண்டும் வேற வேற. ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அதுக்குன்னு ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தை தான் ஐஸ்வர்யம் நம்ம சொல்லிடக்கூடாது. அது வேற. பை தி வே, ஐஸ்வர்யத்தை விட ஆசீர்வாதம் பெருசு. அப்போ ஆசீர்வாதம் உடனே வெறும் பணம் நம்ம நினைச்ச கூடாது. நிறைய நன்மையான விஷயங்கள் அடங்கினது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதுல ஒரு நன்மையான விஷயம் பொருளாதார ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை விட பெருசு, அது வேற. மாடு பால் கொடுக்குதுன்னு சொல்கிறோம், அதுக்குன்னு மாடுனாலே பால்னு அர்த்தமா? பாலை விட மாடு முக்கியமானது. பால் தீந்து போயிட்டா பரவாயில்ல, மாடு ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் பாலுக்கு குறைச்சல் இருக்காது. கோழி முட்டை இடுதுன்னு சொல்கிறோம், அதுக்குன்னு கோழினாலே முட்டைன்னு சொல்லிடலாமா நம்ம? இல்லை, முட்டை தீந்து போனாலும் கோழி ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் முட்டையுடைய சப்ளை நமக்கு தீராது. எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை விட பெருசு. அது எல்லா நன்மையான விஷயங்களும் அடங்கின ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதை ஜனங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால ஆசீர்வாதம் உடனே இல்லை நம்ம ஜாக்கிரதையாக இருக்கலாம், ஏன்னா வெறும் பணம் 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 நம்ம போயிடக்கூடாது. இல்லைங்க, நல்லா கவனிங்க. ஆசீர்வாதம்னா வெறும் பணம்னு சொல்லி யார் சொன்னது? பணம் அதில் இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் ஆசீர்வாதம் உடனே முழுக்க அது பணம் நம்ம நினச்சிட வேண்டாம். பாருங்க, ஆண்டவர் கொடுக்குற ஐஸ்வர்யத்தில் கூட பல விதமான ஐஸ்வர்யங்கள் இருக்குது. டாக்டர் மைல்ஸ் முன்ரோ ஒரு டீச்சிங்கில் சொல்கிறார் பாருங்க, ஐஸ்வர்யம் வரும்போது அது பல விதத்தில் நம்ம பார்க்க முடியும். முதலாவது ஸ்பிரிச்சுவல் வெல்த். நம்மளுடைய ஆவி புது சிருஷ்டி ஆக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? கைவர்த்தி காமிக்க பார்க்கலாம். ஆவியில் நீங்கள் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீங்க. கமான், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யூ ஆர் வெல்தி இன் யோர் ஸ்பிரிட். அடுத்ததா, சபைக்கு ரெகுலராக வந்து நல்ல டீச்சிங் ரிசீவ் பண்ணி நம்மளுடைய ஆத்மா செழிப்பாக இருக்குது தெரியுமா? அப்போ அது ஒரு வெல்த், அது ஒரு ஐஸ்வர்யம். அப்போ சோலிக்கல் வெல்த், நம்முடைய ஆத்மாவும் ஐஸ்வர்யம் நிறைந்ததா இருக்குது அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. அப்புறம் இன்னொன்று இருக்குது பாருங்க, அது என்ன தெரியுமா? பாடிலி ஹெல்த், சரீரத்தின் ஆரோக்கியம். உங்கள் உடலில் ஆரோக்கியம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஐஸ்வர்யவான். சரீர ஆரோக்கியத்தில் நீங்கள் ஐஸ்வர்யம் நிறைந்தவர்களாக இருக்கிறீங்கன்னு மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, பொருளாதார ஆசீர்வாதம். இப்போ வருது பாரு பொருளாதாரத்தை பற்றி. எடுத்தோடனே ஃபைனான்சஸ் இல்லை, ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடிக்கு அடுத்ததா ஃபைனான்சஸை பார்க்குறோம். பொருளாதாரம், இந்த விஷயத்துலையும் கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தை வச்சிருக்கிறார். அதுக்கு அடுத்ததா உறவுகள் மத்தியில் நம்ம ஐஸ்வர்யவான்களாக இருக்கும் நான் கர்த்தர் ஆசைப்படுறேன். அப்படின்னா அர்த்தம், உறவுகள் ஆரோக்கியமாக இருக்கிறது. தகப்பன் தாய், பெற்றோர் பிள்ளைகள், கணவன் மனைவி,
நல்ல நட்புகள், நல்ல இணைப்புகள், இந்த உறவுகள்லையும் நமக்கு ஆரோக்கியம் தேவைப்படுது. அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் வெல்த். இன்ஃப்ளூயன்ஸ், உங்கள் கம்பெனியில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கிறாரு. உங்களுடைய பிஸ்னஸ்மேனுடைய சர்க்கிளில், பிஸ்னஸ் விமன் சர்க்கிளில் கர்த்தர் உங்களுக்கு மட்டும் ஒரு அந்தஸ்து கொடுத்துருக்கிறார். அந்த அந்தஸ்து அது ஒரு ஆசீர்வாதம்னு சொல்கிறார். கடைசியாக சோஷியல் வெல்த், சமூகமாக இந்த சமுதாயத்தில் கர்த்தர் உங்களுக்கு பேரும் புகழும் கொடுத்து உங்களுக்கு ஒரு வல்லமை கொடுத்தாருனா, உயர்வை கொடுத்தாருனா அது ஒரு ஐஸ்வர்யம். பலவிதமான ஐஸ்வர்யங்கள் இருக்குது, பலவிதமான நன்மைகள் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள அடங்கி இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை மட்டுமல்ல சகல நன்மையும் கொண்டு வரும். அப்போ வேற எல்லா விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணிடலாமா இல்லையா அதில்? கமான். ஓகே, நீங்கள் லாஸ்ட்டில் தருண் மட்டும் நீங்கள் சொல்ல போகிறீங்க. உங்கள் பேர் தருண் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் நான் இன்றைக்கி ஆசீர்வதிக்கப்பட்டோம். வாங்க, நீதிமொழிகள் 10:22 பாருங்கள். ரெடியாக இருக்கிறீங்களா? ஓகே. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை, கர்த்தரின் ஆசீர்வாதமே உடல் ஆரோக்கியத்தை, கர்த்தரின் ஆசீர்வாதமே தொழில் உயர்வை, கர்த்தரின் ஆசீர்வாதமே சம்பள உயர்வை, கர்த்தரின் ஆசீர்வாதமே மன நிம்மதியை, கர்த்தரின் ஆசீர்வாதமே உறவுகளின் ஆரோக்கியத்தை, கர்த்தரின் ஆசீர்வாதம் சகலத்தையும். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா வெறும் ஐஸ்வர்யம் இல்லை, வெறும் பணம் இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம்ன்றது ஒரு முழுக்க கர்த்தருடைய சகல நன்மைகளும் அடங்கின ஒரு டோட்டல் பேக்கேஜ். அந்த ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடும் அறிவும் ஒரு டிட்டர்மினேஷனும் ஒரு வாஞ்சையும் ஒரு நம்பிக்கையும் நம்ம வளர்த்துக்கிட்டோன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை வேற லெவலில் போயிடும். ஹல்லேலூயா. ஸோ அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா ஐஸ்வர்யம் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா பிரதர்? அப்போ என்ன இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா என்ன? உங்களுக்கு ஒரு சில அர்த்தங்களை கொடுக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறேன். 3 அர்த்தங்களை உங்களுக்கு நான் வெளிப்படுத்தணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். பாருங்க, முதலாவது எழுதிங்க பார்க்கலாம். வாட் இஸ் a blessing? The blessing is an empowerment. It's a divine empowerment. It's an endowment of power that will result in prosperity and in success. தமிழ்ல உங்களுக்கு சொல்ற கவனிங்க. ஆசீர்வாதம் என்பது வெற்றியையும் செழிப்பையும் விளைவிக்கும் ஒரு வல்லமை. இது ஒரு வல்லமை, யாரும் மறந்துடாதீங்க. இது ஆசீர்வாதம்ன்றது என்னது? ஒரு வல்லமை. காரை பார்த்து இது என் ஆசீர்வாதம் நம்ம சொல்லிடுறோம். ஆக்சுவலாக கார் ஆசீர்வாதம் இல்லை, உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதத்தினால கிடைச்ச ஒரு நன்மை. வீடு கட்டிட்டோம் பிரதர், கர்த்தருடைய ஆசீர்வாதம். நான் ஒத்துக்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆனால் வீடு ஆசீர்வாதம் இல்லை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால வீடு கட்டுறதுக்கு கர்த்தர் சகாயம் பண்ணியிருக்கிறார். அப்போ நல்ல வேலை, உயர்வு, அருமையான பிள்ளைகள், மனைவி, இவங்க எல்லாம் ஆசீர்வாதம்னு சொல்றதை விட கர்த்தரின் ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்கிறதுனால வந்த நன்மைகள். அப்புறம் ஆசீர்வாதம் காற்றை போல. காற்றை நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் காற்றுடைய அசைவு, அதோடைய விளைவை நம்ம பார்க்க முடியும். காற்றடிக்குதுன்றோம் நம்ம. எங்கே காற்றை வாய என்கிட்ட பேசணும், நம்ம பேசுறது நம்ம பார்க்குறோம். நம்ம அப்படியே மரம் செடி கொடிங்க அப்படி ஆடும்போது காற்று இந்த பக்கமாக தான் அடிக்குது, இல்லை காற்று இந்தாண்டி அடிச்சுனுக்குதுன்னு சொல்கிறோம். எதை பார்த்து? அதோடைய விளைவுகளை பார்த்து. ஆசீர்வாதம் அது போல தான். எழுதிங்க, 2வது டெஃபினிஷன் எழுதிங்க பார்க்கலாம். The blessing is an invisible power on you that brings every provision you need. ஆசீர்வாதம்ன்றது நம்ம கண்ணுக்கு தெரியாத தெய்வ சக்தி. அந்த சக்தி நிமித்தம் நம்ம தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுது. கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி, குடும்பத்தை ஆரோக்கியமாக நடத்தும்படி, ஊழியத்தை செய்யும்படி, கனவுகள் தரிசனங்கள் நிறைவேறும்படி எல்லா தேவைகளை சந்திக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். உங்களை பார்த்து சொல்கிறேன், கவனிங்க. கண்ணுக்கு தெரிகிற நிறையா தொல்லைகளும் வியாதி, வறுமைகள், குறைபாடுகளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன், கவனிங்க. நீங்கள் கண்ணை திறந்து பார்க்கும்போது எத்தனை தீமையான காரியங்கள் தெரியுது, அது அத்தனை தீமையான காரியங்களை விட பல மடங்கு வல்லமையான கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்கள் மேலே தங்கி இருக்குது. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீங்கள் நம்புனீங்கன்னா அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி கண்ணுக்கு தெரிகிற சூழ்நிலையை மாற்றி அமைக்கும். ஓ, விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. There is an invisible power on you. What is it called? Blessing. சொல்லுங்க சத்தமா. What is it called? நீங்கள் அந்த பிளெஸ்ஸிங் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார் வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு அதை அறிக்கை செஞ்சு விசுவாசிச்சோன்னா அந்த ஆசீர்வாதம் எல்லா தீமையையும் நன்மையாக மாற்றி அமைக்கும். நீங்கள் வெயிட் பண்ணியிருக்க போகிறீங்க, வெயிட் பண்ண இருக்க மாட்டீங்க. யாராவது சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குமே, யாராவது என் வாழ்க்கையை மாற்றினா நல்லா இருக்குமே. நீங்கள் சொல்வீங்க, கர்த்தர் என்னோட இருக்கிறார், ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது, எது மாற்றப்படணுமோ அந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நான் முன்னாடி வர்றேன், என் மூலமாக கர்த்தர் கிரியை செய்வார். இன்விசிபிள் பவர். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பார்த்தா தெரியாது, ஆனால் கொஞ்ச நாள் தெரிய வரும். இப்போ தெரியாது ஒரு வேலை, இப்போ ஒரு வேலை நம்ம வாழ்க்கையில் குறைபாடுகள் இருக்கலாம், இப்போ ஒரு வேலை கண்ணை திறந்து பார்த்த உடனே ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு தெரியாது, தோணாது. டிஸ்கரேஜிங்காக இருக்கலாம், ஆனால் கூடிய சீக்கிரம், என்னைக்கு நல்ல கவனிங்க, எழுதி வச்சுங்க, கூடிய சீக்கிரம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் விசுவாசிக்க
அதை நம்பி அதன்படி செயல்பட அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி கண்ணுக்கு தெரிகிற சகல சூழ்நிலையை மாற்றி அமைக்கும். அப்போ ஜனங்க உங்களை பார்த்து கேட்பாங்க, எப்படி நடந்துச்சு? நீங்க சொல்வீங்க, கண்ணுக்கு தெரியாத ஒரு வல்லமை என் மேல இருக்குது. ஓ, அது கர்த்தர் என் மேல வைத்திருக்கிற அவருடைய ஆசீர்வாதம். எப்படி கிடைச்சிச்சு? நான் யோக்கியமா இருந்ததுனால இல்ல, என் கிறிஸ்து எனக்காக யோக்கியமா இருந்ததுனால. கிறிஸ்துவின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன். இட் இஸ் an invisible power. நம்ம கையிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்கு செய்கிறது அந்த வல்லமை தான். யோசேப்புக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில் அந்த எகிப்தில் விற்கப்படும் போது தகப்பன் தாயுடைய அன்போ பாசமோ சகோதரர்களுடைய சப்போர்ட்டோ நண்பர்களுடைய ஊக்குவிக்கிற அந்த வல்லமையோ ஒன்றுமே இல்லை பார். ஆனால் வசந்த படிக்கிறோம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், யோசேப்பு காரியசித்தி உள்ளவனாக இருந்தார். அப்படின்னு அர்த்தம், கர்த்தர் அவனோடு இருந்தது ஒரு ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணிச்சு பார். அவன் கையிட்டு செய்கிற காரியங்கள்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணாராம். ஏன்? ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம்ன்றது அவருடைய கரம் நம்மளோட இணைகிறது. அதனால தான் அந்த மூணாவது டெஃபினிஷன் நம்ம பார்க்கலாமா? வாட் இஸ் த பிளெஸிங்? த பிளெஸிங் இஸ் த ஹேண்ட் ஆஃப் காட். கர்த்தரின் கரம். சொல்லுங்க எல்லாரும் அந்த விஷயத்தை. இஸ் த ஹேண்ட் ஆஃப் காட் தட் ஒர்க்ஸ் வித் யூ இன் எவ்ரிதிங் யூ செட் யுவர் ஹேண்ட் டு. ஆமென். ஆசீர்வாதம் என்பது என்னது? நீங்கள் கையிட்டு செய்யும் அனைத்து காரியங்களையும் வாய்க்கை செய்யும் உங்களோடு இணைந்திருக்கிற தேவனுடைய கரம். எல்லாரும் உங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, இது என் கை மட்டும்தான், ஆனா நான் கையை வச்சேன்னா கர்த்தர் வேலை செய்வார். கை வச்சு எல்லாம் கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். என் பிசினஸ் செழிக்கும். சொல்லுங்க, திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். நான் கை வைக்கிற இடத்துல ஆசீர்வாதம் வேலை செய்யும். நம்ம தனியா இல்ல, ஆசீர்வாதம் நம்ம கூடவே வேலை செஞ்சுட்டே இருக்குது. இட்ஸ் த ஹேண்ட் ஆஃப் காட் தட் யுனைட்ஸ் வித் யுவர் ஹேண்ட் டு ப்ராஸ்பர் எவ்ரிதிங் தட் யூ செட் யுவர் ஹேண்ட் டு. கர்த்தரின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஆமென். முதலாவது பார்த்தோம், கர்த்தருடைய ஆசீர்வாதம்ன்றது வெற்றியையும் செழிப்பையும் கொண்டு வர்ற அவருடைய வல்லமை. ரெண்டாவதா பார்த்தோம், கர்த்தருடைய ஆசீர்வாதம்ன்றது கண்ணுக்கு தெரியாத கர்த்தருடைய சக்தி. மூன்றாவதா பார்க்குறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதம்ன்றது தேவனுடைய கரம் நம்மளோட இணைஞ்சிருக்கிறது. நம்ம செய்கிற அத்தனையும் வாய்க்க செய்து கைகளை ஊற்றி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அந்த நேரத்தில் கமான் ஒரு 15 செகண்ட்ஸ் எடுத்துங்க பார்க்கலாம். 15 செகண்ட்ஸ் எடுத்துங்க. இது ஒரு ப்ரேயர் பிரேக், இது ஒரு பிரைஸ் பிரேக். நிற்கணும்னு நினைக்கிறவங்க நில்லுங்க. பட் லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் சே, லார்ட் ஐ சரண்டர் மை லைஃப். ஓ, நான் எவ்வளோ சோர்ந்து போயிருக்கிறேன், எவ்வளோ விஷயத்தில் நான் உடைக்கப்பட்டவனாக இருந்திருக்கிறேன், எத்தனையோ தடவை நான் காயப்பட்டிருக்கிறேன். ஆனால் உங்கள் ஆசீர்வாதத்தை நான் மறந்துட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு நான் சொல்கிறேன், என் மேலே உங்கள் ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது, என் மேலே உங்கள் பிளெஸிங் வேலை செஞ்சுட்டு இருக்குது. நான் தனியாக இல்லை. ஓ, என் பிரயாசத்தோட உங்க வல்லமை வேலை செய்து கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி என் மேல இருக்குது. ஓ, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்காக வேலை செஞ்சுட்டு இருக்குது. இட்ஸ் தி blessing of the Lord. இட்ஸ் தி blessing of the Lord. ஹalleluya, ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு 10 செகண்ட் கர்த்தருக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா அந்த நேரத்தில்? Thank you Lord, thank you Jesus. ஓ, உங்க சிலுவையின் செயலுக்காக நன்றி. Thank you Lord Jesus, thank you Lord Jesus, thank you Lord Jesus. ஹalleluya. கர்த்தரின் ஆசீர்வாதம். சொல்லுங்க அந்த வார்த்தைகளை. The blessing of the Lord, the blessing of the Lord. கர்த்தரின் ஆசீர்வாதம் சகலத்தையும் நமக்கு கொண்டு வந்து அமைக்கும். பாருங்க, குஜராத் பகுதியில் த்ரோட் கேன்சரால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் ரொம்ப பலவீனப்பட்டு தான் குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு வேற வழியே இல்லாமல் பிச்சை எடுக்க போயிட்டார். த்ரோட் கேன்சர் இந்த வியாதியில் தெருவாரத்தில் பிச்சை எடுத்துட்டு இருந்த இந்த நபர் பேர் வந்து ரமேஷ். ஒரு நாள் தமிழ்நாட்டு பகுதியிலேருந்து சாம் மலோனி அப்படின்ற இந்த அருமையான போதகர் குஜராத்தில் மினிஸ்ட்ரிக்கு போயிருக்கிறார். போகும்போது அவரை பார்த்து அவருக்கு ஜெபம் பண்ணி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால் அந்த கேன்சர் சுகமாயிடுச்சு. சுகமான உடனே அவர் சொல்லியிருக்கிறார், என் வாழ்க்கையை ஜீசஸ்க்கு நான் அர்ப்பணிக்கிறேன், நானும் உங்களை போல பிரசங்கம் பண்ண ஒரு நல்லவர்னு சொல்லி என்ன பைபிள் காலேஜுக்கு அனுப்புங்க அப்படின்ட்டு இவரே பைபிள் காலேஜுக்கு போய் படித்து முடிச்சு எந்த கிராமத்தில் பிச்சைக்காரனாக இருந்தாரோ அந்த கிராமத்துக்கே திரும்பி பிரசங்கம் பண்ண வந்திருக்கார். நல்லா கவனிங்க. ஆனால் தங்குறதுக்கு வீடு கொடுக்கல, யாரும் ப்ரேயர் நடத்துறதுக்கு இடத்த கொடுக்கல. அதனால் ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமையில் வேறு வழியே இல்லாமல் ஒரு மரத்தடியில் தான் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். பாருங்க, இந்த மரத்தடியிலேயே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் நடக்கும், வாரந்தோறும் ஜெப கூட்டங்கள் நடக்கும், அதில் போய் பிரசங்கம் பண்ணுவார். ஆனால் நிறைய பேர் அவரை துன்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அவரை பர்சிக்யூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படியாவது அவரை துரத்திடணும், அந்த கிராமத்துலேருந்து அவரை துரத்தி அடிக்கணும், எப்படி இவன் வேற ஒரு கடவுளை பற்றி பேசினான் அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு ஒரு வெறுப்போட செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்களாம். என்ன செஞ்சாலும் இவன் போற மாட்டிக்கிறானே இந்த போதகர் அப்படின்ட்டு அந்த ஊரில் ஒரு பூத் பங்களா இருந்துக்குது, ஹாண்டட் மேன்ஷன். அது யாருக்கு சொந்தம்னா அந்த ஊரில் இருக்கிற பெரிய சூனியக்காரனுக்கு சொந்தமானது. அந்த பங்களாக்குள்ளே யார் வந்தாலும் ஒன்று தற்கொலை பண்ணி செத்துருவாங்களாம், இல்லைனா அந்த வீட்டை காலி பண்ணிட்டு ஓடிடுவாங்களாம், வானவே வேண்டாம் இந்த வீடு அப்படின்னு.
இந்த பேய் பங்களா நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு. அந்த ஊரில் இருக்கிறவங்க திட்டம் போட்டாங்களாம், இந்த பாஸ்டர் அனுப்பணுன்னா ஒரே வழி, அவனை அந்த பூத் பங்களாவில் வாழ வச்சிடலாம், பிசாசுங்களால் அடிப்பட்டு இவர் ஓடிடுவார் அப்படின்ட்டு இவருக்காக புது கட்டில் சோஃபாலாம் வாங்கி போட்டு அந்த ஊர் தலைவருங்க போய், நீங்கள் ரொம்ப நாள் மரத்தடியிலே பிரசங்கம் பண்ணுறீங்க, கஷ்டமாகுது எங்களுக்கு பார்க்கறதுக்கு, நீங்கள் ஏன் அந்த பங்களாவில் இருக்கக்கூடாது? இவர் ரொம்ப நன்றி, கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார் அப்படின்ட்டு இவர் அங்கே போயிருக்கிறார். சரி, இவர் போயிட்டார் பங்களாக்குள்ளே. அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் தலை தெறிக்க ஓடுவார் பாரு, வெளியே ஓட மாட்டேங்கிறார், நல்லா சந்தோஷமாகிறார். 2 வாரம் ஆகுது, என்னடா தூக்கு மாட்டுற சத்தம் ஒன்றும் கேட்கலையே, அழுகிற சத்தம் வரலையே, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. 2 மாதம் ஆயிடுச்சு. இவரும் காலி பண்ணுவார்னு நினச்சி நம்ம புது கட்டில் சோப்பாலாம் வாங்கி போட்டோம், இவர் காலி பண்ண மாட்டேன். 2-3 மாதம் ஆயிடுச்சாம் பாரு. மந்திரவாதியோட பசங்க சண்டே ஸ்கூலுக்கு வராங்களா, அங்கே நடத்துகிறாருல ஜெபம், இப்போ அவங்க வராங்களா சண்டே ஸ்கூலுக்கு. ஒருத்தராக ப்ரேயருக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. வித்தியாசமானவர், என்னவோ வித்தியாசமாக இருக்கிறது மேலே. ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சூனியக்காரரும் வந்து குடும்பத்தோடு ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி குஜராத்தில் அந்த வில்லேஜில் வல்லமையாக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார். அதே தேவன் நமக்குள்ள இருக்கிறார், அதே தேவன் இங்கே இருக்கிறார். ஆசீர்வாதம் நம்ம மேலே இருந்துச்சா பங்களா நம்மளை தேடி வரும். ஆனால் பங்களாவில் பேய் ஆசீர்வாதத்தை பார்த்தோன்னா ஓடி போயிடும். நம்ம பிசாசை பார்த்து பயப்பட தேவையில்ல, ஆசீர்வாதம் வல்லமையானது. நம்ம கண்ணுக்கு அது தெரியாம இருக்கலாம், ஆனா அத்தனை பேய் பிசாசுங்களுக்கு தெரியும், வித்தியாசமானவன் இவன், வித்தியாசமானவன். அதனாலதான் சில நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனைங்க வருது. ஏன் தேவையில்லாம என்கிட்ட சண்டை போடுறாங்க பதர்? அவங்க இல்லை, அவங்க பின்னாடி இருக்கிற பிசாசானவன் அந்த மாதிரி திருப்பி விடுறான் அவங்கள. இவங்க மேலே ஏதோ ஒன்று இருக்குது, அவங்க விசுவாசம் கெடுக்கணும், அவங்க பேரை கெடுக்கணும், அவங்கள தடை பண்ணணும், இல்லைனா நீயும் அவனை போய் ஆயிடுவ, உங்ககிட்டயும் அந்த இயேசுன்ற ஒரு பேசிடுவாரு, நீயும் வாழ்க்கை மாறிடும் சொல்லி நிறைய டைம் இந்த அனாவசியமான பிரச்சனைகள்லாம் எழுப்பி விடுவான் பாரு. நல்லா கவனிங்க, கர்த்தர்களை பார்த்து ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கிறதுனால நன்மைகள் உங்களை தேடி வரும். ஆமென். ஆசீர்வாதம் உங்களுக்கு வழியை உண்டாக்கும். தெருவில் வாழ்ந்துட்டு இருந்தவன் பங்களாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு பாருங்க. இடமே இல்லைன்னு சொன்னாதவங்க இப்போ பங்களாவில் பிரேயர் நடத்துறாரு. எப்படி நடக்குது அது? ஆசீர்வாதம் வல்லமையானது. ஹல்லேலூயா. உங்க தலை மேலே கை வைங்க, தலை மேலே கை வச்சு சொல்லுங்க, என் மேலே ஒரு அசைக்கப்பட முடியாத வல்லமை இருக்குது, கண்ணுக்கு தெரிய முடியாத ஒரு சக்தி என் மேல தங்கி இருக்குது, அதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். சொல்லுங்க, இந்த ஆசீர்வாதம் மேன்மையானது, இந்த ஆசீர்வாதம் வழியை உண்டாக்கும், இந்த ஆசீர்வாதம் வித்தியாசத்தை ஏற்படுத்தும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு ஒரு அட்வான்டேஜை ஏற்படுத்தி கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. வழியே இல்லாத இடத்துல ஆசீர்வாதம் வழியை உண்டாக்குறதை நீங்க பாப்பீங்க. இந்த வருஷம் கர்த்தர் வாய்ப்பே இல்லாத இடத்துல கர்த்தர் உயர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கறத நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா உங்க மேல இருக்கிற ஆசீர்வாதம் பெருசு. நம்மளுடைய சொந்த பயபக்தியை விட அவருடைய ஆசீர்வாதம் பெருசு. நம்மளுடைய தவறுகளை விட அவருடைய ஆசீர்வாதம் பெருசு. ஏன் நம்மளுடைய பாவங்களை விட அவருடைய ஆசீர்வாதம் பெருசு. ஆசீர்வாதத்தில் நிலைச்சிருந்தோம்னா பாவம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். பாவத்தை ஜெயிச்சா தான் ஆசீர்வாதம் நம்ம சொல்றோம் தெரியுமா? பழைய ஏற்பாட்டு சிஸ்டம்ல அதுதான் விஷயம். நீ பாவம் இல்லாமல் வாழ்ந்தா தான் உனக்கு ஆசீர்வாதம். ஆனால் எப்படி வாழ்றது தெரியலையே, எப்படி ஜெயிக்கிறது? ஏன்னா கெட்ட பழக்கத்தை ஈஸியாக விட முடியாது, அதனால தான் அது கெட்ட பழக்கம் விட மாட்டேங்குது. கரெக்டாக இல்லையா? நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேனே, ஒரு பெரிய வெள்ளம் ஒரு ஊரில், வெள்ளத்தில் அவன் பெரிய பெரிய மலை மேலே மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டாங்க, தண்ணி அடிச்சுன்னு போகுது ரோட்டில். மலை மேலே மரத்து மேலே உட்காந்துக்கிற ஒருத்தன் பார்த்தானா, அடடா உள்ள ஒருத்தன் விழுந்து தத்தளிக்கிறானே, தண்ணி அவனை அடிச்சுன்னு போயின்னு இருக்குது. அவன் சொன்னானா, டே அங்கே பாரு முன்னாடி ஒரு கருப்பு கலராக ஒரு மூட்டை இருக்குது, அந்த மூட்டை மேலே மூட்டையை பிடிச்சிக்கடா, அப்போ நீ தப்பிச்சுக்குவேன். அவன் பிடிச்சிட்டான். அங்கேருந்து இறங்கி கிட்ட வரும்போது தான் தெரியுது அது மூட்டை இல்லை, அது கரடின்னு. இவன் சொன்னானா, டாய் விட்டுரு அது கரடி. அவன் சொன்னானா, நான் எப்பயோ விட்டடா, இப்போ அது தானே என்ன பிடிச்சுனுக்குது அப்படின்னு. விட முடியுமா கெட்ட பக்கத்தை நம்மளால? ஸ்டார்டிங் நம்ம தான் போய் கட்டி பிடிக்கிறோம், ஹாய் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விட முடியல. ஏன் அது என்ன பிடிச்சுனுக்குது பதர்? பாவத்தை ஜெயிச்சா தான் ஆசீர்வாதம். எப்போ தான் ஆசீர்வதிக்கப்படுறது? பாவத்தை ஜெயிச்ச ஆசீர்வாதம் இல்லை, இயேசுவை பிடிச்சிட்ட ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் பாவத்தை ஜெயிக்கிற வல்லமையை கொண்டு வருது. பார், ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் பரிசுத்தமா வாழ்வான். அதை ரொம்ப ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் அந்த பாதையில் நடக்கும்படி வல்லமை அவனுக்கு சப்ளை ஆகுது, அந்த பலன் அவனுக்கு கொடுக்கப்படுது. ஆசீர்வாதம்ன்றதே ஒரு பலன் தானே, ஆசீர்வாதம்ன்றது ஒரு வல்லமை தானே. இந்த வருஷத்தை நம்ம பார்க்கலாமா? உபாகமம் 8:18 பாருங்க. உபாகமம் 8:18. இட்ஸ் a power. See, the blessing of God is a power. ஆசீர்வாதம்ன்றது ஏதோ பொருளுக்கு சம்மந்தப்பட்டது இல்லை. இது என்னுடைய லக்கி ஷர்ட், என்னுடைய லக்கி பேண்ட், இதனுடைய லக்கி ரிங், இதனோட லக்கி செயின், அந்த மாதிரி ஏதோ ஒரு லக்குக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. செயின் தொலைஞ்சிச்சுன்னா அப்புறம் லக்கு போயிடுச்சுன்னா பண்ணுறது? செயின் தொலைஞ்சிச்சு பதர், லக்கு போயிடுச்சு. செயினுக்கே லக்கு இல்லை, உனக்கு எங்கே லக்கு? அப்புறம் இதுலலாம் இல்லை. புரியுதானே சொல்கிறேன்? நம்ம ஆசீர்வாதம்ன்றது வேற பாருங்க. உபாகமம் 8:18. ரெடியாக இருக்கீங்களா? உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. நீ பணக்காரன் ஆகிட்டு பிறகு அவர் மறந்துடாதன்றார் மோசே.
உனக்கு எல்லா ஆஸ்திகள் வந்த பிறகு மறந்துடாத, நினைப்பாயாக. ஏன்? அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல. ரெடியா இருக்கிறீங்களா? ஓகே, கவனிங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்கல. கர்த்தர் பரலோகத்திலிருந்து பணத்தை தர முடியாது. ஏன்னா அவர் எங்க அங்கே ரூபாய் மிஷினை வச்சு அங்கே என்ன அச்சச்சு நகராரு. அப்படி பரலோகத்திலேருந்து பணம் பறந்துன்னு வச்சா அது கள்ள நோட்டு, அது இல்லையா, அது லீகல் இல்லை. அவர் பணத்தை தரல, என்னத்தை தர்றாரா? பணத்தை சம்பாதிக்கிற பலனை தரார். அதை தான் நம்ம வேற வார்த்தையில் சொல்றோம். பணத்தை சம்பாதிக்கிற பலன் எது? வெரி குட், ஆசீர்வாதம். ஆரோக்கியமா வாழ்றதுக்கான பலன் எது? சொல்லுங்க. தொழிலில் உயர்றதுக்கான பலன் எது? பிள்ளைகளை நல்லா வளர்க்கறதுக்கான பலன் எது? ஓ கமான், சத்தமா சொல்லுங்க. இந்த உலகத்தில் வெற்றிகரமா வாழ்வதற்கான பலன் ஆசீர்வாதம்ன்றது தேவனுடைய பலன். ஆமென். தட்ஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் blessing. அது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது வேலை செய்யும் போது எல்லாருக்கும் தெரியும். என்னவோ இருக்குதுப்பா அவங்ககிட்ட ஸ்பெஷல், அவன் வித்தியாசமானவனாக இருக்கிறான், அவனுக்கு மட்டும் நிறையா நன்மைகள் நடக்குது. இன்னைக்கு இந்த 3 விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கணும் பாருங்க. முதலாவது, இந்த ஆசீர்வாதத்தை பற்றின வெளிப்பாடு நம்மளுக்கு தேவை. We need a revelation of the blessing. We need a revelation. இந்த ஆசீர்வாதம் என்னுடையது, என் பிள்ளைகளுக்காக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தால் எனக்கு சொந்தமானதுன்னு சொல்லி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலன்னா அதை நம்ம மிஸ் பண்ணிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் தெரியுமா? வெளிப்பாடு இல்லாமல் விசுவாசம் வேலை செய்யாது. வெளிப்பாடு வந்துருச்சுன்னா விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகும். விசுவாசம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா சகலத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். கிருபைன்றது கர்த்தர் கொடுக்குறது, அது அவருடைய கரம். விசுவாசம்ன்றது நம்ம எடுத்துக்கிறது, அது நம்மளுடைய கரம். அவர் கையால் தாராளமாக கொடுக்குறாரு, நம்ம கையால் நீட்டி நம்ம வாங்க முடியலன்னா விசுவாசத்தில் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அப்புறம் எப்படி பதற என் விசுவாசம் வலுவாகும்? வெளிப்பாட்டு நிமித்தம். வார்த்தையை படித்து போதனைகளை கேட்டு பிரசங்கங்களை கேட்க 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 பல வாரங்கள் கேட்க கேட்க மனதில் ஆழமாக பதியும் பார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், சகல நன்மைகள் கர்த்தர் எனக்கு ஏற்படுத்துவார், சகல தீமையும் நன்மையாக மாற்றுவார், அவர் எல்லா தீமைகள் மத்தியில் என்னை உயர்த்துவார், நானும் என் பிள்ளையும் சாட்சியாக வாழ முடியும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ராங் கரேஜ் நம்மளுக்கு உண்டாகும். வெளிப்பாட்டு நிமித்தம் வரும் பாருங்க. வெளிப்பாடு நமக்கு வேணும்னு சொல்லி நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேணும். சில பேர் நம்ம குற்றப்படுத்துறதுக்கு வருவாங்க இந்த நேரத்தில். சில பேர் அதை புரிஞ்சுக்காத நபர், அவங்களும் கிறிஸ்துடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எதிர்த்து நம்ம எந்த வகையிலும் பதிலடி கொடுக்குறதோ இல்லை அவங்களோட ஆர்கியூ பண்ணுறதோ அதெல்லாம் நம்ம செய்ய போகிறதில்ல. ஆனால் பீப்புள் வில் கம். சில பேர் கேட்குறாங்க, அப்போ நீங்கள் என்ன செழிப்பு பிரசங்கியாரா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் ஜீசஸை ப்ரீச் பண்ணுறேன். நான் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுறோம். அவர் பிரசங்கிக்கப்படுற இடத்துல குறைவுகள் எல்லாம் நிறைவாகும், வியாதி சுகமாகும். நான் ஹெல்த் ப்ரீச்சரும் இல்லை, வெல்த் ப்ரீச்சரும் இல்லை. ஐ எம் அ ப்ரீச்சர் ஆஃப் த காஸ்பிள். நம்ம சபை சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறது. ஓ இல்லை, நீங்கள் செழிப்பு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறீங்க. செழிப்பின் உபதேசம் அப்படின்றாங்க. செழிப்பின் உபதேசம் பரவாயில்ல, செழிப்பின் சுவிசேஷம். ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள். See, there is nothing called as prosperity gospel. முழு கிறிஸ்தவத்துடைய போதனைகள்லையே செழிப்பின் சுவிசேஷம் ஒன்றுமே இல்லை. இருக்கிறது ஒரே ஒரு சுவிசேஷம் தான், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். அவர் பிரசங்கிக்கப்பட்டார்னா செழிப்பு வரும். அப்போ நீங்கள் செழிப்பை நம்புறீங்களா? நம்புகிறேன். வேதத்தின் அடிப்படையில் எந்த செழிப்பு ஒரு விசுவாசிக்கு அவைலபிளாக இருக்குதோ அதை நான் நம்புகிறேன். ஒரு விசுவாசி நல்லா வாழ முடியும் நான் நம்புகிறேன். ஏன் தெரியுமா நம்புகிறேன்? என்னுடைய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை பூலோகத்தை அனுப்பி நம்ம அத்தனை பேருடைய சாபத்தை அவர் மேலே சுமத்தி நமக்காக வேதனைப்பட்டு குமாரன் மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார்னா நானும் சாபக்கேடா வாழும்படியாக இல்லை, அவருடைய ஜனங்கள் நல்லா இருக்கும்படி அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் நமக்கு அத்தனை அனுபவிச்சார். அதனால் சொல்கிறேன், நான் பிலீவ் பண்ணுறேன், நான் தைரியமாக சொல்கிறேன், நான் செழிப்பை பிரசங்கம் பண்ணுறேன், நான் இயேசுவை பிரசங்கம் பண்ணுறேன். செழிப்பு கூடவே வருது, கர்த்தருடைய நன்மையும் ஆரோக்கியமும் கூடவே வருது. கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா, கர்த்தர் ஏற்படுத்துகிறார். சில பேர் சொல்லுவாங்க பார், இல்லை பதர் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பேலன்ஸ் பண்ணும். ஒரு நாள் ஆசீர்வாதம், ஒரு நாள் சாபம். ஒரு நாள் நீங்கள் நல்லா இருப்பீங்க, இன்னொரு நாள் எப்படி நல்லா இருப்பீங்க, சரியா? ஒரு நாள் கர்த்தர் ஆரோக்கியத்தை தருவார், இன்னொரு நாள் உனக்கு வந்திருக்கிற வியாதி அது உன்னுடைய பங்கு, சுமந்துக்கொள். ஒரு நாள் கர்த்தர் உங்களை நல்லா வாழ வைப்பார், இன்னொரு நாள் இங்கெல்லாம் நல்லா வாழ முடியாது, வாங்க பல்லவத்துக்கு வந்து சேருங்க. ஜனம் இப்படி பேலன்ஸ் பண்ணுங்க நீங்கள் அப்படின்றாங்க. சில டைம் இந்த ப்ராமிஸ் கார்டு எடுத்தோன்னு வச்சுக்குவேன், ஒரு பக்கம் நல்ல ப்ராமிஸ் இருக்கும், திருப்பி பார்த்தா இன்னொரு பக்கம் கட்டளை இருக்கும். இந்த கட்டளையத்தை பார்த்து பயந்துட்டு வாக்குத்தத்தை வச்சு விட்டுருவோம். வேண்டா, நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, ஏன் அதை செய்யணுமாக்கும், இது எப்படி நம்மளால் முடியும்? நான் சொல்கிறேன், ப்ராமிஸ் ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் கட்டளை இல்லை, இன்னொரு பக்கம் ஜீசஸ் இருக்கணும். அவரை கொண்டு தான் இந்த ப்ராமிஸ் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுது. ஆமென். இப்போ ஜனம் நீங்கள் பேலன்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் சொல்கிறேன், என்னத்தை வச்சு பேலன்ஸ் பண்ணுறது? நான் கலாத்தியர் 3:13 என்ன போட்டிருக்குது நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறேன் அவங்க கிட்ட. ஆசீர்வாதத்தையும் பண்ணுங்க, சாபத்தையும் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே, என்ன ஆச்சு தெரியுமா? சிலுவையில் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும்
சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, சொல்லுங்க come on believers, கிறிஸ்து நமக்காக, இன்னொரு தடவை கிறிஸ்து நமக்காக சாபமாகி ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு உண்டாகும்படி அப்படி செய்தார். இப்ப சாபம் எங்க இருக்குது? அவர் ஏத்துக்கிட்டார் சிலுவையில். இப்ப நான் எங்க பிரசங்கம் பண்றது? நான் பிரசங்கம் பண்றதுக்கு இப்ப சாபம் இல்லையே. இல்லை பதர், ஒரு வாரம் ஆசீர்வாதத்தை பண்ணுங்க, இன்னொரு வாரம் சாபத்தை பண்ணுங்க, ரெண்டு பேலன்ஸ் பண்ணுங்க. ஒரு வாரம் ஆசீர்வாதத்தை பண்ணிடுறேன், இன்னொரு வாரம் சாபத்தை பிரசங்கம் பண்ணுறது எங்கே போகிறது? நான் அதான் அவர் சிலுவையில் சுமந்துட்டாரு. அவர் சிலுவையில் சுமந்ததை எடுத்து திரும்பி உங்கள் மேலே சுமத்தணும்னா அது தவறான போதனை, அது கள்ள போதனை, அது இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்துகிற போதனை. நம்ம ஏன் தெரியுமா ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணுறோம்? ஏன்னா அதுதான் அவருடைய சிலுவையை உயர்த்துகிறது. அந்த ஆசீர்வாதம் மையானது. ஆமென். பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ சாபன்றது இல்லை, ஆசீர்வாதம் மட்டும்தான் ஆண்டவர் நம்மளுக்கு விட்டு போயிருக்கிறார். வேறு நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா, வெறும் ஆசீர்வாதம் சொன்னீங்கன்னா உங்கள் ஜனங்க பாவத்தில் போயிடுவாங்க. அப்படியா? பாவத்தின் விளைவுகளை பற்றி நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க பிரதர்? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, பாவத்துக்கு விளைவுகள் உண்டு. பாவத்துக்கு கர்த்தரிடத்திலிருந்து தண்டனை இயேசு ஏற்றுக்கொண்டார். பரலோகத்திலிருந்து ஒரு விசுவாசி மேலேயும் கர்த்தருடைய கோபாக்கினை வரவே வராது. ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. ஒரு விசுவாசி கூட கர்த்தருடைய தண்டனை கிடைக்க போகிறதில்லை. ஏன்னா அவர் சகலத்தையும் ஏற்றுக்கொண்டார். ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 5:9 இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாருங்க. கோபாக்கினையிலேருந்து அவர் நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். ரோமர் 8:1 ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. we are not under judgment. ஆமென். ஒரு விசுவாசி கூட ஜட்ஜ்மெண்ட் வர போகிறது இல்லை. ஆனால் பாவத்தின் விளைவுகள் உண்டு. இப்போ அந்த பாவத்தின் விளைவுகளை எடுத்து சொல்லுங்கன்னு ஜனங்க சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, விளைவுகளை பற்றி சொல்றதுக்கு நான் ஒரு பிரசங்கியாராக தேவையில்லை. விளைவுகள் நேச்சுரல், அது எல்லாருக்குமே தெரியும். சூடான அடுப்பில் கை வச்சா என்ன ஆகும்? அதை பற்றி ஒரு சீரியஸ் எடுத்தேன் நான். சிகரெட் குடிச்சா என்ன ஆகும்? புற்றுநோய் வரும், உடம்பு பாதிக்கப்படும். இப்போ அதை பற்றி ஒரு பிரசங்கம் எடுக்கணுமா நான்? இது நேச்சுரல். இதை நான் எடுத்து ஒரு பிரசங்கத்தை நான் எடுக்க முடியாது. இப்போ நல்லா கவனிங்க, ஒரு பெரிய சர்ச் பில்டிங் எடுத்து அதுக்கு வாடகை கட்டி ஒரு வாரமாக ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி வந்து போட்டு பல லட்சங்களை இன்வெஸ்ட் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்களை வாங்கி கேட்ஜெட்டுங்களெல்லாம் வாங்கி லைட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வாலண்டியருங்களை ஒரு 70 பேர் கீழே நிப்பாட்டி வண்டி இங்கே விடுங்க அங்கே விடுங்கன்ட்டு அச்சருங்களை இங்கே நிப்பாட்டி பாஸ்டருங்களுக்கு சம்பளம் கொடுத்து அவங்களுடைய ஊழியத்தெல்லாம் நம்ம வாங்கி அத்தனையும் எதுக்காக? இந்த வந்து உட்கார்ந்த உடனே ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். எப்படி இருக்கும் உங்களுக்கு? இதுக்காக இங்கே வந்தோம் நம்ம, இதுக்காக ஒரு இவ்வளோ கட்டுறாரு லட்சம், அதை சொல்கிறதுக்காக பிரசங்கம். நீ குடிச்சனா உன் வாழ்க்கை பாதிக்கப்படும், இது சொல்கிறதுக்கு நான் பிரசங்கம் பண்ணணுமா சொல்லு? இது தானாக தெரியாதா நம்மளுக்கு? ஆனால் நான் பிரசங்கம் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் இருக்கிறதுனால ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குது. ஆசீர்வாதத்து எண்ணமாக இருந்தீங்கன்னா ஸ்மோக்கிங் பழக்கம் உடஞ்சு போகும் இயேசுவின் நாமத்தில். குடிப்பழக்கத்தின் பழக்கம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். கெட்ட பழக்கத்திலேருந்து விடுதலை ஆகுவீங்க. நம்ம வேலை என்ன தெரியுமா? ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணுறது. அப்போ எப்படி பரிசுத்தமாக வாழ்வாங்க? ஆசீர்வாதத்தினால தான் பரிசுத்தமாக வாழ்வாங்க. ஏன்னா ஆசீர்வாதம்ன்றது கண்ணுக்கு தெரியாத ஒரு வல்லமை. கைவர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், எனக்குள்ள இருக்கிற ஒரு வல்லமை கர்த்தருடைய ஆசீர்வாதம். கைவர்த்தி சொல்லுங்க, கடனை கட்டி தீர்ப்பேன். சொல்லுங்க, கெட்ட பழக்கத்துலேருந்து வெளியே வருவேன், எல்லா தீமைகளை ஜெயிக்க போறேன். ஏன்னா ஆசீர்வாதம் தான் அந்த வல்லமை. வாட் இஸ் a blessing? It's a divine empowerment. கர்த்தரின் ஆசீர்வாதம்ன்றது கர்த்தருடைய வல்லமை அப்படின்றத நம்ம மறந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. முதலாவது நம்மளுக்கு ஒரு வெளிப்பாடு தேவை. ரெண்டாவது நமக்கு ஒரு உறுதிப்பாடு தேவை, a determination. ஒரு டிட்டர்மினேஷன், எனக்கு வேணும் ஆசீர்வாதம் என்னுடையது. இல்லை நான் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி நான் ஜெபிக்க மாட்டேன். சரி விடுங்க, அதை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா வசனத்தை போட்டுருக்குது, யார் பிரியப்படுறோமோ ஆசீர்வாதத்தில் கர்த்தர் அந்த பிரியப்படுறாருன்னு சொல்லி. இந்த வசனம் ஒரு சில பேருக்கு பயங்கரமாக இருக்கும் பாருங்கள், ஆனால் நம்மளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்க போகுது. சங்கீதம் 109:17 ரெடியாக இருக்கீங்களா? Psalm 109 and verse number 17 பாருங்க. Psalm 109 and verse number 17. சாபத்தை விரும்பினான். பதர் ஆசீர்வாதம் மட்டும் பிரசங்கம் பண்ணாதீங்க பதர், சாபத்தையும் பிரசங்கம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், சாபத்தை விரும்புறியா? அது அவனுக்கு வரும். வேணும்னால அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான். ஆமாண்டவரே, ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணா வானான்றாங்க. அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். நான் சொன்ன ஆண்டவரே, என்னை நோக்கி விலகி வரட்டும், நம்மை நோக்கி விலகி வரட்டும். ஆசீர்வாதத்தை விருப்பப்படுறது கர்த்தர் விருப்பப்படுகிறார். அதில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வாதத்தின் தேவன். மூன்றாவதாக நமக்கு அறிக்கை செய்கிற ஒரு முறையை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும் பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்வது மிக மிக முக்கியமானது. காலையில் எந்திரிக்கும் போது சொல்லுங்க, ஐ எம் பிளஸ்ட். ஆமென். வேலைக்கு போகும்போது சொல்லுங்க, ஐ எம் பிளஸ்ட். வேலையை முடிச்சுட்டு வரும்போது சொல்லுங்க, ஐ எம் பிளஸ்ட். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பிள்ளைகளை சொல்லுங்க, நாசமாக போகிறவனே அப்படி சொல்லாதீங்க.
பாவம் அவன் கக்கா பண்ணிட்டு வெயிட் பண்ணுறான் 10 நிமிஷம். அம்மா வாமா இருறா நாசமா போறவன் அப்படின்றாங்க ஒரு அம்மா. நான் எல்லாரும் நகல் வழியாக நடந்து போகும்போது அப்படி சொல்ல வேண்டான்றேன் நான். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சில நேரத்தில் ஆசீர்வதிக்கிற மாதிரி தோணாது, எனக்குன்னு வந்து பிறந்துக்குது அப்படி தோணும். அதை வாய் திறந்து சொல்லாதீங்க, ஆசீர்வதிங்க. சில பிள்ளைங்க அடங்காமல் இருக்கும், பெரம்பை எடுக்கணுமா இருக்கும், பெரம்பை மட்டும் எடுக்காமல் இருக்காதீங்க. சரியா? பிள்ளைகளை வளர்க்கணுன்னா பெரம்பை எடுக்கணுமா இருக்குது. பெரம்பு ஒன்று எடுத்து வைங்க, அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு குச்சை வைங்கன்றேன் நான். அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக இது என் மகளுக்காக உனக்காக நீ என்ன பண்ணனா பரமா உனக்கு எடுத்து வைங்க, உண்மையாகவே எடுத்து வைங்க. ஆனால் அவங்க ஆசீர்வாதத்தை அவங்க மேலே கூறுறதை மட்டும் நம்ம மறந்துடவே கூட. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நம்ம பிள்ளைகள் சொல்லணும், யூ ஆர் அ பிளெஸ்ஸிங், யூ ஆர் பிளெஸ்ட் அண்ட் யூ வில் பி அ பிளெஸ்ஸிங். ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்யுங்க. ஏன் பிரதர் ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்யணும்? ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? ஏன் இப்போ நம்ம வாய்ப்பாடை ஏன் நம்ம ஒப்பிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லி டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க? 2 1s 2 2 2s 4 2 3s 6. அந்த டீச்சர் வரலன்னு வச்சுக்கோ, அரை மணி நேரம் இப்படியே கூவி விட்டுருவாங்க. பார்த்துக்கிறீங்களா? அந்த மாதிரி டேபிள் சொல்லின்னு போங்க. எப்போ 10 11 12 இதில் 10 8 9 கொஞ்சம் கஷ்டம், கரெக்டாக இல்லை? அதில் வேறு வாய் மட்டும் ஆட்டின்னு இருப்போம், இன்னொருத்த கத்தி பேசின்னு இருப்பா. அதை இப்போ இன்னத்துக்கு டீச்சர் அப்படி பண்ணாங்க? 2 1s 2 2 2s 4. ஏன்னா அது நமக்கு தெரியணும். வாயின் அறிக்கையின் மூலமாக அது ஆழமாக பதியுது நம்மளுடைய உள்ளத்தில். இப்போ நம்ம பேங்க்குக்கு போகிறோம், இப்போ வளர்ந்துட்டோம், நம்ம பேங்க்குக்கு போகிறோம், நம்ம 500 ரூபாய் நோட்டு ஒரு 80 நோட்டு நம்ம கையில் கொடுக்குறாங்கன்னு உடனே நம்ம சங்கடப்படுறதுல ஐயோ எவ்வளோ இருக்குதுன்னு தெரியலையே. நம்மளுக்கு தெரியுது 5 8s 40. அப்புறம் ஜீரோஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி ஓகே டிவைடட் பை 2 அப்படின்னு பண்ணி நம்ம நம்பர் ஒரு அமௌண்ட் வந்துடும். நம்ம என்னாச்சு? அதை ஒப்பிச்சதுனால மனதில் அது ஆழமாக பதியுது. ஏன் அறிக்கை செய்யணும்? ஆண்டவருக்கு தெரிலன்னு இல்லை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆண்டவர் ஐயோ ஆமாப்பா சாரிப்பா வந்துட்டேன்ப்பா, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி தெரில மூஞ்ச பார்த்தா அப்படி சொல்ல போகிறதில்ல கர்த்தர். அவருக்கு தெரியும், நமக்கு தெரியுமா? நமக்கு தெரிஞ்சால் தானே நம்ம அதை விசுவாசத்தோட பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்லார், என் ஜனங்க அறிவில்லாமல் கெட்டு போகிறாங்கன்றார். என் ஜனங்க ஆனால் அறிவில்லைன்னா அதை பற்றின அறிந்து கொள்ளுதல் இல்லை. அந்த பிரசங்கம் வரும்போது கேட்டாங்களான்னு ஆண்டவர் கேட்குறாரு. என் ஜனங்க பயபக்தி இல்லாமல் கெட்டு போகிறாங்கன்னு சொல்ல, என் ஜனங்க அறிவில்லாமல் நாசமாக போகிறாங்களே. நமக்கு தெரியணும். இன்னொரு விஷயம் தெரியுமா? பிசாசுக்கு தெரியணும். பிசாசுக்கு தெரியணும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நமக்கு தெரியும். நமக்கு தெரியும்னு அவனுக்கு தெரியணும். ஏன்னா அவன் நினச்சிட்றான் எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடி சுற்றி திரிகிறான்னு பார்க்குறோம் இல்லையா? எவனை விழுங்கலாம், எந்த விசுவாசியை வாழ்க்கையில் பிரச்சனை கொண்டு வரலாம், குழப்பத்தை கொண்டு வரலாம் தேடும்போது நம்ம வாய் திறந்து வெறும் ஆமாம் வாழ்க்கையே இது தான் எப்போ இது திருந்துமோ, இவனை கட்டி அவன் வாழ்க்கையை நாசமாக போக, இன்னும் சூலூர்லேருந்து வந்து கேட்டாக, வேலூர்லேருந்து கேட்டாக, ஆனால் இந்த மூஞ்சிக்கு என்னை கட்டி வச்சாக, எப்போ நான் நல்லா வாழ இப்படி பேசுன பிசாசு பண்ணுறான். இது நல்லாகுது, ஏதாவது ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும், இந்த வீட்டை நம்ம ட்ரபிள் பண்ண முடியும். ஆனால் வார்த்தை அறிக்கை செஞ்சு என்ன நல்லதான் வாழ்க்கையில் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி, எந்த மாதிரி சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு ஆசீர்வாதத்தை பேசணும்னு பிசாசானவன் சொல்கிறாங்க. போகாதரா, சான்ஸ் இல்லை நீ உள்ளே போகிறதுக்கு. பிகாஸ் தே நோ ஹூ தே ஆர். அவங்களுக்கு தெரியும் அவங்க யாருன்னு சொல்லி. ஆதாமே வாழ்கிட்ட பிசாஸ் வந்து இந்த பழத்தை பறித்து சாப்பிடுங்கோ, நீங்கள் கடவுளை போல் மாறிடுவீங்கன்னா, அன்றைக்கி அவங்க ஞாபகப்படுத்திக்க வேண்டிய ஒரு சத்தியம் என்னவாக இருந்திருக்கும் தெரியுமா? ஏற்கனவே கடவுளோட சாயலில் தான் இருக்கிறேன், அதனால் இனி இந்த மாதிரி பேசாதன்னு சொல்லி அந்த பிசாசை துரத்தி அடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த அறிவை அவங்க பயன்படுத்தாததுனால அவங்க சோதனைக்கு உட்பட்டு பாவத்துக்கு இடம் கொடுத்து இந்த முழு உலகமே வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு ஒரு பெரிய காரணமாக போயிடுச்சு பாருங்க. இட்ஸ் அபவுட் நாலேஜ், கன்ஃபெஷன். சொல்லுங்க, ரெவலேஷன், டிட்டர்மினேஷன், கன்ஃபெஷன். கன்ஃபெஸ் பண்ணலாமா? கை உயர்த்துங்க எல்லாரும், 2 கை உயர்த்துங்க. கம் ஆன், ஹalleluya. 2 கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, என் வாழ்க்கை துணை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, என் தொழில் மேலே ஆசீர்வாதம், என் பேங்க் அக்கௌண்ட் மேலே ஆசீர்வாதம், என் உடல் ஆரோக்கியத்து மேலே ஆசீர்வாதம், என்னுடைய வாழ்க்கையில் சகல விஷயத்து மேலே ஆசீர்வாதம். ஐ எம் பிளெஸ்ட். சொல்லுங்க எல்லாருமே, ஐ எம் பிளெஸ்ட். ஐ டோன்ட் ஃபீல் லைக் இட் பட் ஐ எம் பிளெஸ்ட். ஐ cannot see it yet but I am blessed. I am not able to explain it but I am blessed. என்னால் இன்னும் பார்க்க முடியல, ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். என்னால் அதை சொல்ல முடியல, அறிவிக்க முடியல, பட் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னும் என் கண்ணுக்கு அது தெரியல, ஆனா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஐ எம் பிளெஸ்ட், ஐ எம் பிளெஸ்ட். ஒரு 2 பேருக்கு ஹை ஃபை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், we are blessed ன்னு சொல்லுங்க. come on, we are blessed. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இந்த ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு நம்மளுக்கு நன்மையை கொண்டு வரும். ஒரு 5 நன்மைகளை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு சொல்லி விருப்பப்படுறேன். அந்த 5 நன்மைகள் சொல்லி முடிச்ச பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். எவ்வளவு பேர் இது வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்க? ஆமென்.
ஸோ இந்த சீரீஸை முழுசாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு டீச்சிங் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. இதை பற்றின தெளிவை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, ஆசீர்வாதம் இருக்கிறத நம்ம ஒரு வெளிப்பாட்டாக பெற்றுக்கொண்டோம்னா என்ன நடக்கும் தெரியுமா? when you have a revelation of this in your life, number one, உங்கள் வாழ்க்கை மன அழுத்தத்திலேருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். a life that is stress free. 5 consequences எழுதிங்க பார்க்கலாம். 5 இந்த வெளிப்பாட்டின் 5 பலன்கள்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கலாம். The benefits of this revelation. Benefit number 1, you will have a life that is stress free. பாருங்க இந்த வசனத்தை, நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோட வேதனையை கூட்டார். அந்த வேதனை என்ற வார்த்தை வந்து ஹீப்ரூல எட்செப். எட்செப் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எட்செப்னா மன உளைச்சல் நிறைஞ்ச வேலைன்னு அர்த்தம். ஸ்ட்ரெஸ்ஃபுல் லேபர், பெயின்ஃபுல் லேபர்னு அர்த்தம். அப்போ இந்த வசனத்தை நம்ம எப்படி படிக்கணும் தெரியுமா? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனால நான் மன உளைச்சலோட வேலை செய்ய தேவையில்லை. அப்போ நான் என் கம்பெனியில் எனக்கு அநியாயம் நடக்கிற மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா அதனால நான் டென்ஷன் ஆக தேவையில்லை. என் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் எனக்காக பேசும். எனக்கு பதில் அநியாயமாக இன்னொருத்தனை ப்ரமோட் பண்ண போகும்போது நான் டென்ஷன் ஆக தேவையில்லை. எனக்கு வர வேண்டியது ஆசீர்வாதம் எனக்கு கொண்டு வர வல்லமை உள்ளதாக இருக்குது. அப்போ ப்ரெஷர் போயிடுச்சு. 1000 பேர் நமக்கு வர நன்மையை தடை செய்ய வரலாம், ப்ரெஷரில் போக மாட்டோம். there is no painful labor. மன அழுத்தத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். என்ன தெரியுமா சொல்லுவோம்? என் மேலே ஆசீர்வாதம் இருக்குது, என்னை அந்த கம்பெனியை விட்டு தூக்குனா கூட பரவாயில்ல, இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு கர்த்தனுக்கு சகாயம் பண்ண வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க பாரு. கம்பெனியில் ஏதோ ஒரு அநியாயமாக அவங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அவங்க போய் இன்னொரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேராமல் ஒரு புது கம்பெனியே ஆரம்பித்து இந்த கம்பெனி திவாலாவுக்கு உயர்ந்திருக்கிறாங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். 2வது எழுதிங்க பார்க்கலாம். சங்கீதம் 24:5 நம்ம படிக்கிறோம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நீதியை வெளிப்படுத்துகிற ஜனங்களாக இருப்பாங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க நீதியை வெளிப்படுத்துகிற ஜனங்களாக இருப்பாங்க. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். ஓகே, this righteousness will end up in you living holy. 2வது எழுதிங்க பார்க்கலாம். when you know that you are blessed, you will live a life of moral excellence. moral excellence, ஒழுக்கமான மேன்மையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுவீங்க. ஏன்னா ஆசீர்வாதம்ன்றது ஒரு வல்லமை. எப்படி பிரதர் நான் கர்த்தருக்காக பரிசுத்தமாக வாழ்றது? அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தின் தேவன் அப்படின்ற வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க. ஆசீர்வாதம்ன்றது ஒரு வல்லமை. அந்த வல்லமை உங்களை பரிசுத்தமாக வாழ வைக்கும். முதல் சொந்த பலத்தால் பரிசுத்தமாக வாழ ட்ரை பண்ணி வாழ முடியாது. முதல் குறுக்கு வழிகளை பயன்படுத்தின்னு இருப்போம். இப்போ குறுக்கு வழியை பயன்படுத்த தேவையில்லை. ஏன்னா வழியே இல்லாத இடத்துல என் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் ஒரு வழியை உண்டாக்கும். இப்போ நான் குறுக்கு வழி எடுக்க தேவையில்லை. எவ்வளோ ஈஸியாக குறுக்கு வழியை எடுக்கிறதுக்கு ஜனங்க பிரயாசப்படுறாங்க. ஏன் சிறு வயதுலேருந்தே அது ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா? காப்பி அடிக்கிறது, பிட் எடுத்துன்னு போகிறது, இதெல்லாம் யாரும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது? தானே அந்த குறுக்கு வழின்றது மனுஷங்களுக்குள்ள இருக்குதா இல்லையா? நட்பே அதுக்காக தான் இருக்குது. நண்பனாலே எக்ஸாமில் காட்டுவான் அப்படின்னு தான் பேசுகிறாங்க. என் ஃப்ரெண்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸாமில் காட்டுவாடா எனக்கு. அதுதான் விஷயமே. ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அப்படி போயிட்டு இருக்குது. தான் அந்த காலத்துலலாம் விட்டு கொடுத்தா நண்பனா, இப்போ விட்டு கொடுத்தா தான் நண்பனா தெரியுமா உங்களுக்கு? அது குறுக்கு வழி அப்படி வருதா இல்லையா? ஒருத்தன் போய் டீச்சரே கேட்டுக்கிறான் சார்ட்டே, சார் நாளைக்கு எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின் வரும்னு சொல்லுங்கள் சார்ன்னு. டேய் என்னை பார்த்து என்ன கேன போய் மறுத்தாரா உனக்குன்னு அவர் திட்டிட்டுக்கிறாரு. எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் என்னென்னு சொல்லிடுவேன் நான் உனக்கு. நான் சரி விடுங்க சார், அதுக்கெல்லாம் பேஜார்படாதீங்க, என்னன்னு வருதுலன்னு மட்டும் சொல்லுங்கள் சார்ன்னுக்கிறேன். அவன் போய் எதாவது வராதோ அதை மட்டும் சொல்லுங்கள் சார்ன்னு. ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா குறுக்கு வழி தேவையில்லை. ஏன்? ஆசீர்வாதம் வழியை உண்டாக்கும். சொல்லுங்கள், குறுக்கு வழி என்னுடைய சிஸ்டம் இல்லை. வழி இல்லாத இடத்துல என் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் வழியை உண்டாக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? come on, the blessing will make a way. 3வது எழுதிங்க பார்க்கலாம். ஆசீர்வாதம் உங்கள் தேவைகளை சந்திக்கும். உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் ஒரு அட்ராக்டிவ் பவரை போல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குதுன்னு உணர்ந்து அதை வெளிப்பாட்டோட நம்ம பேச கற்றுக்கிட்டோன்னா வர வேண்டிய பணம் வரும், திறக்க வேண்டிய வாசல் திறக்கப்படும், இணைய வேண்டிய ஜனங்க இணைவாங்க. எஸ்ராவுக்கு கர்த்தர் அந்த வெளிப்பாடை கொடுத்தாரு பாருங்க. எஸ்ரா புத்தகம் முழுதும் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பார். கர்த்தருடைய கரம் சொல்லிட்டே இருப்பார். கர்த்தரின் கரம் எங்களோடு இருந்தபடியால், கர்த்தருடைய தயவுள்ள கரம் எங்களோடு இருந்தபடியால். கர்த்தருடைய கரம்ன்றது அபிஷேகத்துக்கு ஒப்பிடலாம், ஆவியானுடைய அபிஷேகத்துக்கு ஒப்பிடலாம் நிச்சயமாக. அதே போல் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கும் நம்ம ஒப்பிடலாம் பாருங்க. அவர் சொல்கிறார் என் மேலே ஆசீர்வாதம் இருக்குது, அதனால் என் தேவைகளை சந்திப்பார். பாருங்க என்ன நடந்துச்சு எஸ்ராவுடைய வாழ்க்கையில். எருசலேம் தேவாலயத்தை அவர் கட்டணும்னு சொல்லி அவருக்கு விருப்பம். அவர் திரும்ப போறார். பாபிலோன்லேருந்து ஒரு சில ஜனங்களை கூட்டிட்டு போறாரு பாருங்க எஸ்ரா எருசலேமுக்கு திரும்பவும். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க.
ஆசீர்வாதம் மேலே இருந்தது எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசையின் நியாயப்பிரமாணத்தினாலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால், எல்லாரும் சொல்லுங்க பிளெஸிங், அதான் பிளெஸிங் இருந்ததுனால அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். எவ்வளோ கொடுத்தார் தெரியுமா ராஜா? இவர் கேட்ட வெள்ளியும் பொண்ணும் மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன். வெள்ளி 3750 kilograms ஆஃப் கோல்டு. வெள்ளியில் கோல்டு எவ்வளோ தெரியுமா? 3.75 tons. ஒரு டன் எவ்வளோ? 1000 கிலோ. இந்த மாதிரி 3000 கிலோ 750 கிலோ 3750 கிலோ கோல்டு கொடுத்தாராம் இந்த ராஜா தேவாலயத்தை கட்டும்படி. அது மட்டும் இல்லை, 25000 கிலோ வெள்ளியை கொடுத்துருக்கிறார் ராஜா. இதுதான் கர்த்தருடைய சப்ளை. ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா வர வேண்டிய நேரத்தை சப்ளை உங்களை தேடி வரும். ஆமென். எவ்வளோ பேர் நம்புறீங்க? ஒருவேளை இன்னைக்கு பண தேவையோடு வந்திருக்கலாம், ஏதோ குறைபாடில் வந்திருக்கலாம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்றது மறந்துட வேண்டாம். ஆசீர்வாதம் சகல நன்மைகளையும் கொண்டு வரும், உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். 4வதாக பாருங்கள், எருசலேம் தேவாலயத்தில் இப்படி நடந்திருக்குது அப்படின்னா யாரும் கட்ட முடியல, வேலை செய்ய முடியலன்ன உடனே எஸ்ரா சோர்ந்து போல. எஸ்ரா என்ன பண்ணாருன்னு பாருங்க. 7:28 பாருங்களேன். 7:28 எஸ்ரா சொல்றாரு, அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால், ஆசீர்வாதம் கரெக்டா, ஆசீர்வாதம் இருந்ததுனால நான் திடன் கொண்டு, எல்லாம் சொல்லுங்க, நான் திடன் கொண்டு இஸ்ரவேலின் சில தலைவரை என்னோட வரும்படி சேர்த்து கொண்டேன். நான் கூப்பிட்டேன், நான் சேர்த்துக்கிட்டேன், நான் டிசைட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். யூ வில் பி a person of action. ஆசீர்வாதம் இல்லாதவன் யாராவது வாழ்க்கையை மாற்றுங்கப்பா அப்படின்னு இருப்பாங்க. எப்போ தான் இந்த அரசியல் மாறுமோ, எப்போ தான் தலைவர் மாறுவானோ, எப்போ தான் இந்த கட்சி போய் அந்த கட்சி வரும், இப்படி தான் பேசணும் இருப்பாங்க. ஆசீர்வாதம் இருக்கிறவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? யார் தலைவர், யார் சிங்காசனத்தில் உட்கார்ந்துக்கிறாங்களா எனக்கு விஷயமே இல்லை, என் மேலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், என் வாழ்க்கையில் மாற்ற வேண்டிய விஷயத்தை மாற்றத்துக்காக நான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், என் கூட கர்த்தர் ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். வேற ஒருத்தர் என் வாழ்க்கையை மாற்றணும் நான் காத்திருக்க போகிறதில்ல. ஆசீர்வாதம் வல்லமை, அந்த வல்லமை நிமித்தம் நான் மாற்றங்களை கொண்டு வருவேன். யூ வில் ஹேவ் அ லைஃப் ஆஃப் ப்ரோஆக்ஷன், நாட் ரியாக்ஷன், ப்ரோஆக்ஷன். நீங்கள் இறங்கி செய்வீங்க. பக்கத்தில் ஒன்று பார்த்து சொல்லுங்கள், நான் இறங்கி செய்வேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்தெந்த விஷயம் மாறணுமோ அந்த விஷயங்களை மாற்றும்படி நான் இறங்குவேன். நான் காத்திருக்க போகிறதில்ல, யாராவது என்னை காப்பாற்றுவீரோ இல்லை, கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறார். மாற்ற வேண்டிய விஷயங்களை நான் மாற்றுவேன். 5வது எழுதிக்க, மிக முக்கியமானது பாருங்கள். எஸ்ராவுக்கு ராஜா 3750 kilograms ஆஃப் கோல்டை கொடுத்து 25,000 kilograms சில்வரை கொடுத்துட்டு எஸ்ரா கிட்ட கேட்டிருக்கிறாரு, உனக்கு ப்ரொடெக்ஷன் வேணுமா, சோல்ஜருங்களை அனுப்பட்டுமா கூட. நம்மளாம் தான் என்ன சொல்லியிருப்போம், கண்டிப்பாக அனுப்புங்க சார், ஒரு ஆர்மியவே அனுப்புங்கன்னு. நம்ம இவ்வளோ கிலோ தங்கத்தை எடுத்துன்னு போகிறோன்னா எவ்வளோ இடத்துல கொள்ளை ஆட்களும் திருட்டு பசங்க ஒழிச்சுன்னு இருப்பான்னு நம்மளுக்கு தெரியும், அனுப்புங்கன்ட்டு. ஆனால் எஸ்ரா என்ன பண்ணார் தெரியுமா? பாருங்கள், எஸ்ரா 8:22 பாருங்கள். எஸ்ரா சாப்டர் 8 and verse number 22. எஸ்ரா 8 and verse number 22 பாருங்க. வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவின் இடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெக்கப்பட்டிருந்தேன். அவர் சொன்னார், எனக்கு வெக்கமாகுது கேட்கறதுக்கு. ஏன் தெரியுமா வெக்கப்பட்டாரு? பாருங்க, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அவர் சொல்றாரு, ராஜா கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டோம், கர்த்தருடைய கரம் எங்க மேல இருக்குது, யார் யார் அவர் எதிர்த்து வராங்களோ அவங்களுக்கு எகெயின்ஸ்டா கர்த்தர் வேலை செய்யறான்னு சொல்லிட்டோம். இப்போ எப்படி போய் கேட்கறது, ப்ரொடெக்ஷன் கொடுங்க ராஜான்ட்டு? நான் தான் பெருமையா சொல்லிட்டேனே கர்த்தர் எங்களோட இருக்கிறாருன்னு, அதனால நான் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டார் எஸ்ரா. நான் கேட்க மாட்டேன், நான் சொன்ன வார்த்தை கர்த்தர் என் கூட இருக்கிறாருல்ல, அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லி. என்ன நடந்துச்சு தெரியுமா? பயணம் முடிஞ்சிட்ட பிறகு 8:31 பாருங்க. எஸ்ரா சாப்டர் 8 and verse number 31 நம்ம படிக்கிறோம். நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து, எல்லாம் சொல்லுங்க blessing, வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களுடைய கைக்கும் எங்களை தப்புவித்தது. அப்போ வழியில் சத்ருக்கள் இருந்தாங்க, ஒழிஞ்சுக்கின்னு அங்கங்கே பதுகி இருந்து அட்டாக் பண்ணுறவங்களும் இருந்தாங்களாம். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாதுகாத்தது. கைவேர்த்துங்க பார்க்கலாம். இந்த வருஷம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக வேலை செய்வதாக. Let the blessing of the Lord protect you. Number 5, you will live a life that is protected by God. That is protected by God. எவ்வளோ பேர் சந்தோஷப்படுறீங்க இந்த டீச்சிங் ரிசீவ் பண்ணுறதுக்காக? ஓ, நம்மளாம் சாதாரணமானவங்க இல்லை, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க.
உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்க. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கிறது, மேன்மையாக இருக்குது. அது உங்களை உயர்த்தும், அது உங்களை வாழ வைக்கும். நம்பர் 1, அது உங்கள் வாழ்க்கையில் மன அழுத்தத்திலேருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். நம்பர் 2, அது ஒழுக்கத்தின் வாழ்க்கையை ஏற்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கையில். 3ஆவதாக, அது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தேவைகளை சந்திக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே கொண்டு போய் விடும். கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். 4ஆவதாக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வேலை செய்ய வைக்கும். சும்மா சாக்கு சொல்லிக்கின்னு இவன் சரியில்லை, அவங்க இப்படி பண்ணல, இந்த தலைவர் வந்ததுனால இப்படி ஆயிடுச்சு, இவர் இப்படி பண்ணிட்டாருன்னு உட்காந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்துனுக்கிறது பதில், ப்ளேம் பண்ணுறது பதில், என் வாழ்க்கை மாறணும்னா கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்குறா, நான் இறங்கி மாற்றுவேன்னு சொல்லி இறங்குவோம் நம்ம. லைஃப் ஆஃப் ப்ரோஆக்ஷன். நம்பர் 5, லைஃப் ஆஃப் பிளெஸிங் இஸ் ஆல்சோ அ லைஃப் தட் இஸ் ப்ரொடெக்டட் பை காட். ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு இருந்த பாருங்க. அதில் ரெட் சி, செங்கடலில் ஒரு வகையான மீன் இருக்குது. சப்பையாக இருக்கும் அந்த மீன். எல்லா மீனும் இப்படி ஸ்விம் பண்ணுச்சுன்னா இந்த மீன் இப்படி தான் ஸ்விம் பண்ணும். இது பேர் வந்து மோசஸ் சோல். மோசை வந்து செங்கடலில் கடக்கும்போது அது மிதிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி பேர் வச்சிட்டாங்க. ஏன்னா அப்படி சப்பையாக இருக்கும் அந்த மாரி மோசஸ் சோல். இப்போ இந்த மீன் வந்து இப்படி ஃபோட்டோ பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த மீன் ஆக்சுவலாக இப்படி தான் போகும். இதுக்கு வந்து டார்சல் ஃபின்ஸ் இல்லை. இந்த மோசஸ் சோல் அப்படின்ற ஒரு வித்தியாசமான அதனுடைய பலன் என்னன்னா, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு தற்காப்பு சக்தியை கர்த்தர் அதுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த டாக்குமெண்ட்ரியில் நான் பார்க்குறேன், இந்த மீன் அப்படி நீந்திட்டே போகுது பாருங்கள். ஒரு சுறா மீன் பக்கத்தில் வந்து வாயை திறக்குது. இப்போ வாயை பழகுது சுறா மீன் உடனே இருக்கிறதுலே டேஞ்சர்ன உடனே நம்மளுக்கு சுறா மீன் தான் ஞாபகம் வருது. வாயை பொழந்து நிற்கிது பாருங்கள், பல்லெல்லாம் அவ்வளோ கூர்மையாக இருக்குது. நீ கடிச்சு கொதறது பாடுறா இந்த மீனை நினச்சா, வாயை பொழந்தது அடிக்கவே மாட்டேங்குது. வாய் இப்படியே இருக்குது. வாய் உள்ளே போகுது பாருங்க, மீன் உள்ளே போகுது. இதாக உள்ளே போகுது. ஒரு மே ஐ கமின் ஒன்றும் கேட்குறதில்ல, உள்ளே போய் அப்படியே சுற்றுது. அப்படியே சுற்று, பல்லு மேலெல்லாம் அப்படியே போய், நாக்கு மேலே போய், இப்படியே போய், இப்படி மேலே போய், இப்படி போய் ஒரு 20-25 செகண்ட் அங்கேயே விளையாடிக்குது. விளையாட்டு வெளியே வருது, வெளியே வந்துட்டு போயிடுது. அது கொஞ்சம் தூரம் போயிட்டு பிறகு தான் இந்த சுறா மீனுக்கு வாயே வேலை செய்யுது. அப்புறம் தான் போய் பட்டு பட்டுன்னு அடிக்குது. அது போயிடுச்சு. அது அப்போவே என்னன்னு பார்த்தா, இதுக்குள்ளே இருக்கிற தற்காப்பு சக்தி என்னென்னா, இது சரீரத்துலேருந்து ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகுது. இந்த கெமிக்கல் என்ன பண்ணுதுன்னா, எந்த மிருகம் பக்கத்தில் இருந்தாலும் அதை ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருது. அப்படியே ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி சத்ருடைய வாயை ஃப்ரீஸ் பண்ணுது. உங்களுக்கு எதிர்த்து பிசாசானவன் பொக்க வாயை வச்சுன்னு வாயை பொழக்கலாம். நான் சொல்றேன் கவனிங்க, கர்த்தருடைய கண்ணுக்கு தெரியாத சக்தியான ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது. வியாதி வாயை பொழக்கும், ஆனா உங்களை கடிக்க முடியாது. பண கஷ்டம் வாயை பொழக்கும், ஆனா கடிக்க முடியாது. ஓ பிசாசின் தொல்லை, மந்திர சூனியம் வாயை பொழக்கும். வாயை பொழக்கிறான் பதர், கவலைப்படாதீங்க, ஆராமா இருங்க. ப்ரொடெக்ஷன் வேலை செய்யுது. ஆனா நம்ம வாய் மூடின்னு இருக்கக்கூடாது. அவர் செய்தான் தான் செய்யட்டும், சித்தம் தான் என்ன தூக்கிட்டோம் பதர். அவரு அப்படி இல்லை, வாயத்து நல்லதை பேசுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு நன்மை நடக்கும், கர்த்தர் என்ன பாதுகாப்பார். ஆமென். வியாதி வரும்போதே சொல்லிடக்கூடாது, எட்ட ஒன்று போயிடுற மாதிரி தெரியுது மாமா, போயிடுறேன்பா, நான் நல்ல ஒரு கல்றையில் போதீங்கடா, அப்படி பேசக்கூடாது. எட்ட ஒன்று சொல்லணும், நான் உயிரோடு இருந்து என்னத்தை சாதிப்பேன், அப்படி சொல்லக்கூடாது. நான் உயிரோடு இருந்து, நான் ஜீவனோடு இருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஹல்லேலூயா. You start speaking the blessing. You start speaking the blessing. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். அமெரிக்கால ஒரு குறிப்பிட்ட பகுதியில் விவசாயம் பண்ற ஒரு இடம் பாருங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய ஃப்ரீ ஜோன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. கிளைமேட் ரொம்ப மோசமா மாறப்போகுது, பிலோ 0 degrees டெம்பரேச்சர் மாறப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொன்ன உடனே அடுத்த நாள் இந்த நியூஸ் வந்துருச்சு. அந்த இடத்துல வந்து ஆரஞ்சு வெள்ளாம பண்றவங்க, சரியா, ஆரஞ்சு விளைச்சல் தான், ஆரஞ்சு மரங்கள் நிறையா இருக்கும், அதுதான் அவங்களுடைய முக்கியமான கிராப். ஆரஞ்சு பழங்களை பற்றி சொல்றாங்க. இந்த நியூஸ் வந்த உடனே எல்லா விவசாயிகளும் திணறிட்டாங்களாம். ஐயோ இந்த வருஷம் அறுவடை இல்லை, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரோட கீழே ட்ராப் ஆயிடுச்சுன்னா, ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா மரங்கள் கனி கொடுக்க முடியாது. அதுதான் இயற்கையின் லா, அதுதான் பிரமாணம், அதுதான். ஆனா இந்த விவசாயி ஒருத்தர் இருந்தாராம் பாருங்க, கிறிஸ்தவன், தேவனுடைய கிருபை நம்புகிறவர். அவர் என்ன பண்ணார், அடுத்த நாள் அவருடைய வயல்வெளி சுத்திலும் சத்தமா பேசிட்டு போனாராம். God, I am asking you to protect my crops. நீங்க தான் எனக்கு பாதுகாவலனா இருக்கிறீங்க, என்னுடைய விளைச்சலை, இந்த மரங்களை நீங்க பாதுகாத்தருளும் ஆண்டவரே, protect my crops-னு அந்த ஃபீல்டை சுத்தி ஜெபம் பண்ணாராம் சத்தமா. வேற விவசாயிங்கள்லாம் பார்த்து கேலி பண்ண ஆரம்பிச்சாங்களாம். சரி, இவர் ப்ரேயர் பண்ணிடுவார், இவருக்கு மட்டும் கடவுள் காப்பாற்றிட்டு வரான்னு சொல்லி எல்லாம் பரியாசம் பண்ண ஆரம்பிச்சாங்களாம் பாருங்க. இவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லையா. அந்த நிலத்தை சுற்றி இப்படி ஜபம் பண்ணிகிட்டே இருப்பாராம் பாருங்க. ஒரு சில மாதங்கள் ஆயிடுச்சு.
அந்த பக்கமாக போகிறவங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரிய வந்துச்சான் பாருங்க. எல்லா தோட்டமும் வெறிச்சோடி கிடக்கும்போது ஒரே ஒரு தோட்டம் மட்டும் ஆரஞ்சு கலராக தெரிஞ்சிச்சான். அத்தனை மரங்களை விட்டுட்டு இந்த நிலத்தின் மரங்கள் மட்டும் பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு அந்த கனி கொடுக்குற ஒரு தன்மையை அதை அனுபவிச்சது எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அந்த தோட்டம் மட்டும் ஆரஞ்சு பழங்களால் நிரம்பி இருக்குது. இது கர்த்தருடைய பாதுகாப்பு. நீங்கள் நம்ம வாய் முடின்னு சைலண்டாக இருக்கிற மாதிரி இல்லை. ஆமாம், எது நடக்குமோ நடக்கட்டும், எல்லாம் தானாக நடக்கட்டும், நடந்தாலும் நடக்கட்டும், வரலன்னா போட்டும், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்கு நன்மை நடக்கும், என் பிள்ளைக்கு நன்மை நடக்கும், என் தொழிலில் நன்மை நடக்கும். நான் சும்மா இல்லை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த டிட்டர்மினேஷனை கொண்டு வாங்க, அந்த அறிக்கையை கொண்டு வாங்க. நான் டிக்ளேர் பண்றேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேன்மைகளை கொண்டு வரும். 2025 உங்களுக்கு வித்தியாசமான வருஷமா இருக்கட்டும். இந்த ஆசீர்வாதம் மேன்மைகளை கொண்டு வரும். உங்க பிசினஸ்ல உங்க பிள்ளைகளுக்கு மேன்மையை கொண்டு வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? The blessing of the Lord, the blessing of the Lord. என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.